இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜான்சி காத்திலங்க புரியல? சரி சரி ஓகே. பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும், இந்தியர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். ஆமென். ஆமாம். எதனால் முக்கியமான வாரம் சொல்லுங்க? நமக்கு முக்கியமான வாரம். எதனால்? தமிழ் புத்தாண்டு. சூப்பர், கைத்தட்டோமா பிரைட்லினுக்கு? தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு தமிழ் உணர்வோட இல்லையா? காலையில் அவ சொல்கிறா தமிழ் புத்தாண்டு, இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு இல்லையா? ஆமாம். சரி, அது தமிழ் புத்தாண்டோ இங்கிலீஷ் புத்தாண்டோ, மொத்தத்தில் புத்தாண்டு இல்லையா? இன்றைக்கி இதை வச்சு ஏதாவது நல்லது நடந்தால், சாப்பிட்றதுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சா சந்தோஷம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் நடக்க இருக்கிறது. நம்முடைய நாட்டின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பை ஜனநாயக முறைப்படி நாம் செய்கிற ஒரு வாரம். சரியா? இந்த நாட்டை சிறப்பாக ஆள்வதற்கு, சிறப்பாக வழி நடத்தி செல்வதற்கு, ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிற ஒரு காலம் இல்லையா? இந்த காலத்தில் நாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படணும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே ஒரு நாட்டை தழுவிய ஒரு ஆலோசனையை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். எனக்கு எரேமியா சொல்லும் போதெல்லாம் மரிய தேவநேசன் ஃபாதர் ஞாபகம் வந்துடும். அவர் எரேமியா புத்தகத்தை சொல்லும்போது சொன்னாரா, ஏ ரம்யா அப்படின்னு சொன்னாராம். யாரா அதை சொல்லுவார், அதை ஒரு கதை சொல்லி சொல்லுவார், அது நல்லாயிருக்கும். எரேமியாவை ஏ ரம்யா அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு நியூஸ் உண்டு. சரி, எரேமியா புத்தகம் 22வது அதிகாரம் 29வது இறைவசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏன் ஒரு நாடை விட்டார்? இருக்கு 3 நாடு இருக்கு. நாடே 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 பாருங்க, அழுத்தம் 3 தடவை அந்த வார்த்தையை போடுறார் எரேமியா. பிறகு ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஃபட், ஒன் ஆஃப் த மைட்டியஸ்ட் ப்ராஃபட் எரேமியா. ஒரு பிரதான தீர்க்கதரிசி, அதே நேரத்தில் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எரேமியா. எரேமியாவுக்கு அனுமதிக்கப்பட்ட டேஞ்சர் வேற எந்த தீர்க்கதரிசிக்கும் அனுமதிக்கல. அந்த அளவுக்கு படுத்துனாங்க எரேமியாவை. மனுஷன் கொஞ்சம் கூட அசரல. நல்ல கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ரைட், இப்போ தான் உங்களுக்கு ராகம் கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஆமாம். நாடே நாடே நாடே, இந்தியாவே இந்தியாவே இந்தியாவே, இந்தியர்களே இந்தியர்களே இந்தியர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். சூப்பரான ஒரு ஆலோசனையை எரேமியா அருமையாக கொடுத்தாரு பாருங்க. நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அப்போ இதிலிருந்து நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஏன் ஒரு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஏன் ஒரு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால், அந்த நாட்களிலே அந்த நாட்டு மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த நாட்களிலே அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. மாயைகளுக்கும், மாய வித்தைகளுக்கும், மந்திரவாதங்களுக்கும், பில்லி சூனியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்கள் ஆண்டவரை சற்றும் தேடாத காலகட்டத்திலே இந்த இறைவாக்கினர் அங்கே போகிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் போய் இவர் நின்றுட்டு சொல்கிறாரு, நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேள். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த தீர்க்கதரிசிக்கு ஒன்று தெளிவாக தெரிந்தது. ஒரு நாடு
சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாடு தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாடு வெற்றியுள்ள நாடாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரே வழி அந்த நாடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுதான். ஆமென். அவன் பிரியமானவளே, கீழ்ப்படுகிறதுன்றது ரெண்டாவது, கீழ்ப்படுகிறதுன்றது ரெண்டாவது. முதல்ல உள்ளது என்னது? கேட்கறது. முதல்ல உள்ளது கேட்கறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது. அதனால தான் ஆண்டவரின் வார்த்தை, நாடே 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 ஆண்டவரின் வார்த்தையை கேள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் சொல்றாரு. திலகா முன்னாடி வா. எதுக்கு அங்கே உட்காந்து ஒரு வெட்டி பஞ்சாயத்து? அந்த சேரில் உட்கார். திலகா சேரில் உட்கார். ஒபீடியன்ஸ். வெரி குட். அடுத்த வாரம் அவள் லேட்டாக வருவா. நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. இந்த சேர்களை உட்காரும்போது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா வர்றவங்க டக்கு டக்குன்னு உட்காருவாங்க. நடுவில் தாண்டி போகிறதுக்கு மாற்றப்பட்டு அவள் அங்கே பின்னாடியே உட்காந்துறேன்னு அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கிறா. சரி, திருப்பூரத்தோட அந்த வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, சோர்வில் இருக்கிற யாரை நீங்கள் சந்தித்தாலும், பிரச்சனையில் இருக்கிற யாரை நீங்கள் சந்தித்தாலும், துக்கத்தில், தரித்திரத்தில், வியாதியில், வேதனையில் இருக்கிற யாரை நீங்கள் சந்தித்தாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேளு. இதை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த பிரச்சனையை என்னான்னு தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம பிரச்சனைகள் அவ்வளவு பெரியது. ஆமென். நம்ம பிரச்சனையை கேட்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளோ ஈஸியாக பிரச்சனையை சொல்லுவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. இதை ஏன் பிரதர் கேட்குறீங்க, இதை ஏன் பிரதர் சிலர்லாம் என்கிட்ட பேச வந்துட்டா அவங்கள வச்சுட்டு சொல்லவும் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ இவன் நம்ம பேச வந்தாலும் இப்படி தான் பண்ணுவான் போல அப்படின்னு நினச்சிடுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். சிலர்லாம் பேச வந்தால் இவங்க வந்து ஒரு ஒரு தெளிவோடு தான் வந்து பேசுகிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து உப்பு சப்பு இல்லாத மேட்டரை என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய நேரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, ஆனால் அடுத்தவன் நேரத்தை பற்றியும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆகிப்போச்சு. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஷார்ட்டாக பேசுங்க. மறுபடியும் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பலபலான்னு பேசுனேன்னு வைங்களேன், கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் நுழைஞ்சி எப்படியாவது போயிடும் வெளியே. ஏய் வராங்கப்பா நம்ம இங்கே போயிடுவோம் அப்படின்னு. எங்கள் ஊர்லெலாம் சில ஆள் இருக்குது, அந்த ஆள் வருது அப்படின்னா வேறு சந்து வழியாக போயிடுவான். எங்கள் ஊரில் அந்த ஆட்களை பார்க்கக்கூடாது, எப்பா பார்த்துடக்கூடாதுப்பா இந்த ஆள் அப்படின்னு. உண்மை பிரியமானவளே. அப்போ நீங்கள் வந்து யாரிடத்திலும் பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்கன்னா அது பெருசு, அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நேரத்தில் உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றதே மறந்தே போயிடும். அந்த அளவுக்கு சிலர் பழைய காலத்து இந்த நாடோடி மன்னன்லாம் 3.5 மணி நேரம் ஓடும் பாருங்க, அதை போல் படம் ஓட்டுவாங்க நிறைய பேர். அப்படியா? வாசிங்க, ஆண்டோட வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க, ஆண்டோட வார்த்தையை கேளுங்க. பாருங்கள் 34 பேருக்கு போயிருக்கு இன்னைக்கு. அசிங்கம் பெரியமானே. வாசிக்கிட்டு இருந்த நிறைய பேர் வாசிக்கலை, அசிங்கம். குரூப்பில் உள்ளவங்க பேரை வெளியே எடுங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை பிரதர் வாசித்துருவாங்க, இல்லை பிரதர் வாசித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி வாசிப்பாங்க? வெளியே எடுங்க, அந்த ஆட்கள் தேவையில்லை. வசனத்தை தொடர்ந்து வாசிக்க முடியாத நபர்கள் நமக்கு இதுக்கு, அவங்கள வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்க கொஞ்சம். பிரியமானவர்களே, ஷூட்டட் சைட்டுன்னு சொன்னால் சுடாதவனை அந்த இராணுவத்தில் வச்சுருந்த அந்த இராணுவத்துக்கு என்ன பயன்? இராணுவம் பெரிய இராணுவம் வச்சுருக்கோன்னு சொல்லலாம், ஆனால் இராணுவத்தில் உள்ளவன் எவனுக்கும் சுட தெரியலையே. அப்போ அவனை வச்சு என் இராணுவம் பெரிய இராணுவம்னு காட்டுறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, தயவுசெய்து பதிவிடாதவங்க பேரெல்லாம் நீக்குங்க குரூப்பில் இருந்து. சண்டே ப்ரேயர் குரூப்புக்கு ரெகுலராக வரலன்னா தூக்குங்க குரூப்பில் இருந்து. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரின் வாக்கை கேள்.
ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்கனவே கேட்டு அனுபவித்த நாமளே வசனத்தை வாசிக்க முடியாதுன்னு சொன்னோம்னா வேற எப்படிங்க சுப்பிரமணியனும் கோபாலும் வாசிப்பான்? நீங்களே வாசித்து பதிவிட முடியாது அப்படின்னு சொன்னால் வேறு யார் பதிவிடுவா? இதை பதிவிட இந்த 6 அதிகாரம் வாசிக்கல உங்களுக்கு என்ன நொந்து போகுது? வாசிக்காதவங்களும் கை வைத்துங்க. இங்கே உட்காந்துட்டு வாசிக்காதவங்களும் கை வைத்துங்க. தைரியமாக கை தூக்குங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தயவுசெய்து அடுத்த கையில் வராதீங்க. இங்கே இந்த வாரம் நீங்கள் வாசிக்கலைன்னா அடுத்த சண்டே இங்கே ப்ரேயருக்கு வராதிங்க. நான் ரியலாக சொல்கிறேன். நீங்கள் காலியாக இருந்தால் பரவாயில்ல, அன்றைக்கி நைட் ப்ரேயர் 10 பேர் வச்சு தான் நடத்தணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடத்திட்டு போகிறேன். பைபிளை வாசிக்க முடியாமல் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தி கேட்டு என்னங்க நம்ம செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? தயவுசெய்து உங்கள் மேலே உள்ள அன்பில் கத்துறேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த பிள்ளைகள் செல்ஃபோன் நோண்டுதுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒருத்தி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், நம்ம குரூப்பில் ஒருத்தி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவளுக்கு நான் ஹலோ ஹலோன்னு கை காட்டுறேன். நீப்பா, நான் முக்கியமான மெசேஜ் டைப் அடிச்சுட்டு நேரம் வந்து நீ கை காட்டினாக்கு நான் என்ன செய்வேன்? பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பிள்ளைகள் நம்மளே பார்க்க மாட்டேங்குது. பிரியமானவளே, நம்ம பிள்ளைகள் நான் சொல்கிறது, இந்த வாரம் நீங்கள் பதிவிடுறீங்களான்னு நான் பார்ப்பேன். பதிவிடலைன்னா தயவு செய்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் சண்டே ப்ரேயருக்கு வராதிங்க. ஏன்னா உங்களை கொண்டு போக நான் விரும்பலை. உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. இந்த 6 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு அதிகமாக போனால் 20 நிமிஷம் ஆகும். இல்லை நீங்கள் தமிழ் மெதுவாக வாசிக்கிற ஆளாக இருந்தால் 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க முடியலைன்னா உங்களை வச்சு இந்த ஊழியம் எதுவும் சாதிக்க முடியாது. கரெக்டு தானே ஜோனஸு? கரெக்டு தானே? அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவன் போடுறான், அவன் பதிவிடுறான். குரூப்பில் வாசித்து இந்த 6 அதிகாரம் வாசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நெக்ஸ்ட் சண்டே ப்ரேயருக்கு வராதீங்க. நான் சொல்கிறேன், எதுக்கு வந்து ஒன்று சொன்ன செய்யணும். பிரியமானவர்களே, நைட்டு ப்ரேயர் நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கஷ்டம்தான் டைம். நான் இல்லைன்னு சொல்லலை. வேறு எந்த டைம் நாம் ஜெபிக்கிறது? திங்கக்கிழமை காலைல 10 மணிக்கு வைக்கிட்டா, இல்லை திங்கக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வைக்கிட்டா? ஒருத்தர் வர மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆஃபீஸு டியூட்டி அது இது 1000 காரணம் சொல்லுவீங்க. ராத்திரி 10 மணிக்கு வச்சா சரி, ஒரு நிம்மதியான நேரம். எல்லோரும் சனிக்கிழமை லீவாக இருக்கும், அதனால் வெள்ளிக்கிழமை ராத்திரியை தேர்ந்தெடுத்துருக்குறோம். வெள்ளிக்கிழமை ராத்திரி வச்சா ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்க. இந்த ஜப குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துலேயும் கலந்துக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஜப குடும்பம் எதுக்கு? நாட்டுக்காக பேசுகிறேன்னு இருந்தேன், இப்போ இந்த வீட்டுக்காக பேச வேண்டியாயிட்டு. இன்றைக்கி நான் நோட் பண்ணுவேங்க, பைபிள் வாசித்து எல்லோரும் நீங்கள் பதிவிடுறீங்களா இல்லையான்னு. இல்லைன்னா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஃபார் ஆல் ஆஃப் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். சரியா? உங்கள் பேர் பதிவு இன்றைக்கி வரல அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், அங்கில் வேறு மாதிரி பார்ப்பீங்க. சரி, மறுபடியும் அதோட சோர்ந்து போகாமல் மறுபடியும் வாசிங்க. நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேள். ஆண்டவரின் வாக்கை கேட்ட நாடுகளால் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்பது ஆண்டவருடைய முழுமையான கணிப்பு. அதனால இந்த நாடு பாழடைந்த நிலையில் கிடக்கிற இந்த நாட்டிற்கு ஒரே விமோசனம், ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதைத்தான் எரேமியா சொல்கிறார், கேளு. அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வாறு அந்த நாடு அக்கிரமங்கள் நிறைந்த நாடாக, ஆண்டவரை புறக்கணிக்கிற ஒரு நாடாக காணப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் நம் ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை புறக்கணிக்கிற ஒரு நாடாகத்தான் இந்திய தேசமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அன்றைக்கு எரேமியா சொன்ன இந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கும் பொருந்தும். ஆமென். இந்தியாவே 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 ஆண்டவரின் வார்த்தையை கேள். ஒரு பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு. இப்படி இருக்குல்லப்பா? ஆமாம். இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு. இப்போ இருக்கிறாங்க அந்த பாட்டு, எஃப்எம்பிவிலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டு. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. ஏன்னா இந்தியா ஜீவன் இல்லாத தேவனிடத்துலலாம் என்ன செஞ்சுருக்கு?
தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் போயிட்டு இருக்கு இந்தியா. பிரியமானவர்களே, நாடே 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 ஆண்டவரின் வார்த்தையை கேள் என்று சொல்லுகிறாரே, ஆண்டவரின் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு நாடு சம்பந்தப்பட்டு ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேள் என்று சொல்லுகிறாரே, கேட்கிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 2 குறிப்பேடுகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஜெனிக்கா வாசிக்கவும். 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 14வது வசனம். ம் 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 அந்தோனி கூட காரில் போனீங்கன்னா, வெளியே எங்கேயா போனீங்கன்னா அடிக்கடி மெசேஜ் அவருக்கு வரும். என்னது? பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 140. நமக்கு கடுப்பாக இருக்கும், அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெனிக்கா எப்படி வாசித்தா? ஆண்டவர் இறந்து கொண்டாடி பெறப்பட்ட வாசிபிலிட்டி வாங்கி பிரியமானவர்களே, தமிழ் டியூஷன் நடக்குதுங்க. ஆனால் அவனாலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வெக்கப்படாதீங்க, பெரிய பிள்ளைகள் வெக்கப்படாதீங்க, பெரியவங்க வெக்கப்படாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு தேங்காய் எழுத தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு பிட்டு பேப்பர் கொடுத்து எல்லோரும் இப்போ தேங்காய் எழுதுங்கன்னா எல்லாம் தோங்காய்னு எழுதி தருவீங்க. தமிழ் ஆனாவனாலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. வந்து படிங்க தயவுசெய்து, இது ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கேயும் உங்களுக்கு தமிழ் ஆனாவனாலேருந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். வைகை அணை எழுதி காட்டுங்க பார்ப்போம் யாராவது. கொம்பு வர்றது சுழிப்பு வர்றது வந்துட்டுன்னா உங்கள் கதை அவ்வளோதான். ஔவையார உளவையார்னு வாசிக்கிற எத்தனையோ தமிழ் பண்டிட்டு எனக்கு தெரியும். ஆமாம், ஓலா வையா இர் உளவையார் அப்படி வாசித்துருவான். தயவுசெய்து இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. சீக்கிரத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிக்க இருக்கிறோம். இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, பிள்ளைகள், சிறு பிள்ளை, யார் வேணாலும் படிக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும், அந்த ஆர்வம் தான் வாங்க. வெக்கப்பட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. வெக்கப்பட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய இடத்துல இங்கிலீஷில் பேசக்கூடிய இடத்துல சில நேரம் பம்மி உட்காந்துருப்போம். அப்படியே எதுவும் கேட்டுருவானுங்களோ நம்மக்கிட்ட அப்படின்னு. இங்கிலீஷ் தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும். ரைட்டிங் நமக்கு வரும், ஆனால் ஸ்பீக்கிங் வராது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நிறைய பிள்ளைகள் இங்கிலீஷில் பேசியே பெற்றோரை ஏமாத்துது. இங்கிலீஷில் பேசி ஏன்னா அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஐம் கோயிங் டு ஷோ என்ன அர்த்தம்? இவன் என்ன சொல்கிறான்? ஐம் கோயிங் டு ஷோ. முடிஞ்சுது. ஓ, பொண்ணு எங்கேயோ போகிறா, போயிட்டு வாமா, 10 ரூபா போயிட்டு இருந்தால் 200 வச்சுக்க. அவள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் களவாண்டு 300 வச்சுருப்பா ஹேண்ட்பேக்குள்ளே. 300 + 200 500. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஷோனா. இவன் அம்மாவுக்கு என்ன தெரியும்? படத்துக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன் அப்படி சொன்னால் தான் அது சினிமாவுக்கு போகிறேன்னு தெரியும். அது பிள்ளை இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன சொல்லும்? ஐம் கோயிங் டு ஷோ. ஓ ஷோ, போ அசமா போ. எனக்கு அருமையானவர்களே, தயவுசெய்து சிந்திங்க. நம்ம நிறைய விஷயங்கள் தெரியலையா, தெரிஞ்சுக்கிறோம். சும்மா 25 29 வயசு இவ்வளோ போல் இருந்தார் முதல்ல அவரை பார்க்கும்போது.
எனக்கு அப்போமே எனக்கு வந்து 52 வயசு, 52 வயசு இருக்கும், 51 வயசு. பை 2 என் ஏஜுக்கு அவர் ஏஜ். அவர்கிட்ட நான் உட்காந்து படித்தேனே பைபிள். அதனால தானே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். என் வயசை பார்த்துலாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வளர்ச்சி அடையவே முடியாது. வெக்கப்படாதீங்க இதுக்காக. எனக்கு இங்கிலீஷ் தெரியல, இந்த சின்ன பிள்ளைகள் கூட உட்காந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இருக்கா, நம்ம பிரின்சி இருக்கா, பிரின்சி கூட உட்காந்து இப்போ பிரம்லா சிஸ்டர் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா எப்படி முடியுமா? படிக்கணுங்க. நமக்கு தேவை இங்கிலீஷு. பக்கத்தில் பிரின்சி உட்காந்துருக்காளா இல்லை நன்சி உட்காந்துருக்காளான்னு பார்க்க வேண்டிய நம்ம ஜோலி இல்லை. நமக்கு தேவை இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம உட்காரணும். விசாகப்பட்டினத்தில் போய் டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துருந்தோம் எதுக்கு? நம்ம வீட்டில் 5 டாய்லெட் இருக்குது, அங்கே டாய்லெட்டே இல்லை. அந்த இடத்துல போய் உட்காந்து படிச்சு எதுக்கு? வசனம் வேணும். போய் அங்கே உட்காந்தேன். சிச்சுவேஷன் இஸ் நத்திங். தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் சரி, ஒரு சில உலக காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் சரி, தயவுசெய்து உற்சாகமாக பங்கெடுங்க. அப்படின்னா தான் நம்ம நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும். இந்த 2 குறிப்பேடு 7:14 எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசித்துருவோம். அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இன்றைக்கு நமக்கு தேவை, நம்முடைய நாட்டுக்கு தேவை நலன். நம்முடைய நாட்டுக்கு தேவை நலன். நம்ம நாட்டுக்கு என்ன வேணும்? நலன் வேணும், நல்லது வேணும், நன்மை நடக்கணும் நம்ம நாட்டுக்கு. அதுக்காக தான் நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? ஓட்டு போட போகிறோம். இப்படியே நம்ம போகிறதுனால தான், ஓட்டு போட்டால் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் நாம் நம்பினதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஓட்டு போட்டோம்னா நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும்? நல்லது நடக்கும் என்பது நம்முடைய எண்ணம், நம்முடைய நம்பிக்கை. நம்ம ஓட்டு போட்டோம்னா, இன்னாரை தேர்ந்தெடுத்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஆட்சியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் ஆட்சியாளர்களை. அது யாராக வேணா இருக்கட்டும். நமக்கு இந்த ஆட்சியாளர் அந்த ஆட்சி, நம்ம எந்த கட்சி சார்ந்து பேசலை. எந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய நலன்களைத்தான் இன்றைக்கு பார்க்கிறார்களே தவிர நாட்டு நலனை பற்றி எந்த ஆட்சியாளரும் கவலைப்பட்டதாக சரித்திரமில்லை. உண்மை. பிரியமானவர்களே, யார் வேணா ஆட்சிக்கு வரட்டும். இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மோசமான ஆட்சி இன்றைக்கி சொல்லுவாங்க. நாளைக்கு வேற ஒரு மாற்று ஆட்சி வந்தனா அந்த ஆட்சி 4 வருஷம் ஆண்டு 5ஆவது வருஷம் அந்த ஆட்சியும் ஏராளமான குறைகள் குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஆட்சியாளர்கள் அவங்களால சிறந்த ஆட்சியை நம்ம நாட்டுக்கு நலனை நம்ம நாட்டுக்கு கொடுக்க முடியாது. அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் வேற, அரசியல்வாதிகள் வேற. அரசியல்வாதிகளால் நாட்டுக்கு நலம் அளிக்க முடியுமா? அரசியல்வாதிகளால் நாட்டுக்கு நலம் அளிக்க முடியுமா? நம்மளே சொல்லிடுவோம் இல்லையா, அரசியல்வாதிகளால் நாட்டுக்கு நலம் அளிக்க முடியாது. நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அரசியல்வாதிகள் எல்லாரும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தான் இன்றைக்கு நலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர நாட்டுக்கு நலமளிக்க அரசியல்வாதிகளால் இயலாது. சரி, தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி, மிட்டல், இந்த மாதிரி தொழிலதிபர்கள் தொழில் வளம் மூலமாக நாட்டுக்கு நலன் அளிப்பார்களா? அதுவும் இல்லை. தொழிலதிபர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு சரிந்து கொண்டே இருக்கிறார்கள். கண்கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? தொழில் அதிபர்கள்லாம் வேற லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க, தொழிலாளர்கள் எல்லாம் வேற லெவலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தொழிலதிபர்களாலே நம்ம நாட்டுக்கு நலன் அளிக்க முடியாது. சரி, கல்வியாளர்கள் சிறந்த கல்விமான்கள், நல்லா நிறைய படித்த மேதைகள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். இவர்களால் நாட்டுக்கு நலமளிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் தங்கள் தலை அறிவை வளர்த்து கொள்ள விரும்புகிறார்களே தவிர மக்களுடைய அறிவை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பல பட்டங்கள், பல படிப்பு சம்பந்தமாக பல பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கினவங்க கூட பார்த்தீங்கன்னா பட்டதாரிகளை உருவாக்குவதில்லை.
அவங்க உருவாக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ டிகிரிஸ் நாங்கள் வச்சுருக்கோன்றதை காட்ட விரும்புவார்கள். WMA அப்படின்னா அவர் யார்? மாமா. ஒரு ஆள் பக்கத்தில் யார் போடலாம்? யார் ஜபத்துக்கு வரல இன்னைக்கு? ஜபத்துக்கு வராத கல்யாணம் முடிஞ்ச ஆள் சொல்லுங்கள். யாரு? ஏய், ஆல்ரெடி சொன்னாவா? யார்? ஜெனிக்காவா சொன்னா? நான் கண்டிப்பாக இப்போ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சொல்லுவேன். ஆமாம், இப்போ ஆல்ரிச் கொரேரா எம்ஏ அவர் 2 MA முடிச்சிருக்காரு. அது சேர்த்து போடுங்க. ஆல்ரிச் கொரேரா மாமா எம்ஏ கூட்டினா என்ன வாசிக்கணும்? இதுதான் போயிட்டுருக்கு. டாக்டர் சோன்சோ PhD. சரி, PhD வாங்கினேன், என்ன செஞ்ச? நம்ம தன்ராஜ் டாக்டராவது 4 பேருக்கு ஊசி போட்டு நோயை சரியாக்குனார். நீ இவ்வளவு கல்விமான் சொல்லி PhDன்னு சொல்றியா? நீ என்ன சாதிச்ச? வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி லட்சக்கணக்காக என்ன பண்ணுற? சம்பாதிக்கிற. சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்ன செய்கிற? என்ன பண்ணுற? சம்பாதிச்ச பணத்தை வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ நல்லா வச்சுருக்கிற. உன்னால் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? கல்வியாளர்களால் நாட்டுக்கு நலன் அளிக்க முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, உலகத்தில் நிறையா சமூக நல ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். சமூக நல ஆர்வலர்கள். இந்த சமூக நல ஆர்வலர்களுடைய ஸ்டோரியை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் ஒரு மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் இருக்குது உள்ள. கேட்டால் சமூக நலம், மக்கள் நலம் என்று சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். இல்லையா? அருமையான பாட்டு. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மக்கள் நலம், பொது நலம், சமூக நலம் என்று சொல்லுவோம். ஆனால் அங்கே உள்ள தங்களுடைய மக்கள் நலம் இருக்கும். உண்மை பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் அனிதா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அனிதான்னு சொன்னோடனே யார்? நீட்டுக்காக மறித்தவள். அந்த அனிதா அந்த பிள்ளை இறந்த போது என்ன பண்ணாங்க? போராட்டம் நடந்துச்சு. இப்போ என்னாச்சு? நீட்டு தேர்வு என்னாச்சு? நடக்குது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம். ரத்து செஞ்சாங்களா? ரத்து செய்யலை. அனிதா என்னன்னா முடிஞ்சுது. பெரம்பலூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய, ஒரு +2 பிள்ளைய ஒரு பணக்கார குரூப்பு ரேப் பண்ணிட்டு, அந்த கதை என்னாச்சு? பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடி போட்டு போலீஸ்லாம் போட்டு பயங்கர கலவரம் ஆச்சு. அந்த கதை என்னாச்சு? முடிஞ்சிட்டு. எத்தனையோ சமூக நல ஆர்வலர்கள் அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணாங்களா பண்ணலையா? எத்தனையோ சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் அந்த பிரச்சனையை பெருசாக்குச்சா இல்லையா? பெருசாக்குனாங்களா இல்லையா? முடிவு என்னாச்சு? ஆஃப். எந்த சமூக நல ஆர்வலர் ரொம்ப கொதிக்கிறாரோ அவரை கூட்டு போய் என்ன செய்வாங்க? பேரம் பேசிடுவோம். முடிஞ்சது. இதோட விடு கதையை. அவர் ஓகே, அவர் பெட்டியை மாற்றிக்கிட்டாருன்னா ரைட்டு. இனி அவர் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டார். அந்த போராட்டம் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் சிங்கப்பூர் போயிடுவார். அவசரமாக என்னைய சிங்கப்பூரில் ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்றான்னு சொல்லுவான். அப்படியே ஃபேடாகி நம்ம நாட்டில் நடந்த எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை தீவிரித்து ஆடும்பொழுது இன்னொரு பிரச்சனையை காட்டி அந்த முந்தின பிரச்சனையை அமுக்கி விட்டுருவான். இதுக்கு அவ்வளவு பத்திரிகைக்காரனும் துணை. ஏன்னா அந்த பிரச்சனை நடந்த உடனே அதை பெருசாக்குறது பத்திரிகைக்காரன் தான், அதை சிறுசாக்குறதும் பத்திரிகைக்காரன் தான். எங்கள் பத்திரிகை சமூக நலனில் அக்கறை உள்ள பத்திரிகைன்னு 10 லட்சம் பிரதியை விற்றுருவான். ஆனால் அவன் சமூக நலனுக்காக வரமாட்டான். அந்த பத்திரிகைகளாலும் சரி, சமூக நல ஆர்வலர்களாலும் சரி, நாட்டுக்கு நலன் அளிக்க இதை தெரிஞ்சதுனால தான் பிரியமானவர்களே, எவனாலையும் நாட்டுக்கு நலன் அளிக்க முடியாது, என் பிள்ளைகளால் மட்டும்தான் நாட்டுக்கு நலன் அளிக்க முடியும் என்று சொன்ன தேவன் இந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. யாராலையும் நாட்டுக்கு நலன் அளிக்க முடியாது,
நம்மளால் மட்டும்தான் நாட்டுக்கு நலனளிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மால் மட்டும்தான், உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நலனளிக்க முடியும். இதை பெரிய வேதனை என்னன்னா, நாமளே நம்பலை. நாமளே நம்பலை. நம்ம என்ன சொன்னோம்? நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம்? ஓட்டு போடணும்னு சொன்னோம். சொன்னமா சொல்லலையா முதல்ல? அப்போ ஓட்டு போட்டால் நாட்டுக்கு நல்லது நடக்குமா? நடக்காது. அதுக்காக நம்ம ஓட்டு போடாமல் இருக்கணுமா? இல்லை, அது நம்முடைய ஜனநாயக உரிமை. அதை போய் ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை, ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு நீங்கள் போடுறதுனால உங்கள் நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆனால் உங்கள் நாட்டுக்கு நல்லது நடப்பதற்கு ஆண்டவர் வழிவகைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இரக்கமாயிரும். உங்கள் நாட்டுக்கு, அதாவது தயவுசெய்து தூக்கம் வந்தால் போய் முகத்தை கழுவுங்க. இல்லை வெளியே போய் ஸ்கிப்பிங் கயிறு இருக்குது, அந்த கூண்டுக்குள்ளே ஸ்கிப்பிங் போட்டு வாங்க. அதுக்காக ஸ்கிப்பிங் கயிறுலாம் வாங்கி வச்சுருக்கு. ஆனால் ஏன் முன்னாடி உட்காந்து தூங்காதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். நான் கஷ்டப்பட்டு செய்தி எடுத்து அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் கொடுத்துட்ருக்கும்போது நீங்கள் தூங்குனீங்கன்னா எனக்கு பரிசுத்தாய் வெளியே போய் வேற ஆகி உள்ளே வந்துடும். அதுவும் உங்களுக்கு தான் பாதிப்பு. எப்படி இவ்வளோ கத்துறேன் காட்டுத்தனமாக நீங்கள் தூங்குறீங்களே எப்படி? ப்ளீஸ் யார் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரியமானவர்களே, அரசியல்வாதிகளால், ஆட்சியாளர்களால், கல்வியாளர்களால், சமூக ஆர்வலர்களால் எவராலும் இந்த நாட்டுக்கு நலனளிக்க முடியாது. மாறாக என் பிள்ளைகளால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நலமளிக்க முடியும் என்று தேவாதி தேவன் எழுதி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, எழுதி வைத்து விட்டார். இந்தியாவில் நம்ம வாழ்கிறோம். இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். அதனால நம்ம ஓட்டு போடுறோம், அவ்வளோதான். அதனால நம்ம ஓட்டு போடணும். மற்றபடி நம்ம ஓட்டு போடுறதுனால நல்லது நடக்கும்னு நீங்கள் என்ன செய்யுங்க, யாரும் மனசில் கொள்ளாதீங்க. ஆனால் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளால் மட்டும்தான் நடத்தி வைக்க முடியும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவர் எடுத்துரைக்கிறார். திட்டமும் தெளிவுமாக எடுத்துரைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் அந்த வசனம். அதுதான் அந்த வசனம். நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். பிரியமானே, இன்றைக்கு இந்திய நாடு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யாரு? இந்த மனநிலை நமக்கு இருக்கா? என்னால் தான் நாடு நாசமாக போகுது நாம் ஒத்துக்குவோமா? ஏங்க நாம் சொல்கிறோம் பிஜேபியால் போச்சு, காங்கிரஸால் போச்சு, டிஎம்கேயால் போச்சு, ஏடிஎம்கேயால் போச்சு, அதால் போச்சு, இதால் போச்சு, அந்த கட்சி அவங்க ஆட்சி இருக்கும்போது இது நாசமாக போச்சு, இந்த கட்சி ஆட்சி செய்யும்போது இது வீணாக போச்சு, அப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோமே. யார் யாரையிலாமோ நம்ம நாட்டுக்கு நலன் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாமே இல்லை, நானே. அது ஏன் என்னைய கூப்பிடுறீங்க? நானே காரணம். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சிருந்தா என் நிமித்தம் நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த செய்தியை நான் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம இந்தியாவுக்கே பெரிய துரோகியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நான் மட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா என் இந்திய நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்தியாவுடைய ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் யாரு? இந்தியாவுடைய ஆசீர்வாத குறைச்சலுக்கே நான் தான் காரணம் அப்படின்னா நம்ம குடும்பத்து ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் யாரு? எப்பவுமே பிரச்சனைக்கெல்லாம் காரணம், பாதிப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னால் தான் இந்த மனநிலை நமக்கு வரணும். ஆமென். கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? கேட்குறவங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா பேசுகிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எவரும் கிடையாதுங்க, நாம தான். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக போனோம்னா
வேறு லெவலுக்கு போவோம் நம்ம நாடு. ரைட், ஒவ்வொன்றாக நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்தால் நாட்டுக்கு நலம் உண்டாகும்? இதான் இன்றைய செய்தி. நான் என்ன செய்தால் என் நாட்டுக்கு நலன் உண்டாகும்? வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 46வது இறைவசனம். இந்த லூக்கா நற்செய்தி வாசிக்க முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை 2 குறிப்பேடு, அதில் ஒரு அட்டை வச்சுருங்க. 2 குறிப்பேடு 7:14 திரும்ப திரும்ப அதுக்கு வருவோம். அதை வாசிங்க. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள், அதாவது நான். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள், அது யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் தான். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள். பாயிண்ட் நம்பர் 1 என்னது? சிறுமை உற்று. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தி. இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹம்பிள். சிறுமையுற்று, தாழ்த்தி, ஹம்பிள், இந்த 3 வார்த்தையை போட்டுக்கிறோங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, அவருடைய பெயரை போற்றிடும் நாம் என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம்மளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்போ லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. ரைட், பிரியமானவர்களே நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 46. இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, எனக்கு வசனமே கேட்கல. தங்களுள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. யாருக்குள் எழுந்தது? சீடர்களுக்குள். சீடர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போறவங்க, இயேசு கிறிஸ்துவால் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான் சீடர்கள். இப்படி இயேசுவால் அழைக்கப்பட்ட இந்த சீடர்களுக்குள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற எண்ணம் தலை தூக்கியது. ஒருவருக்கொருவர், அந்த சீடர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா? இன்றைக்கு வரைக்கும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் நிறைந்த இந்த இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்த எண்ணம் பயங்கரமாக இருக்குது. என்னது? நீ பெரியாளா நான் பெரியாளா? உன் சபை பெருசா என் சபை பெருசா? நீ ஒரிஜினலா நான் ஒரிஜினலா? நீ ஆவிக்குரியவனா நான் ஆவிக்குரியவனா? நீ பரலோகத்துக்கு போகிறவனா நான் பரலோகத்துக்கு போகிறவனா? ஒரு சபை சொல்லுது நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகணும். ஆனால் கூமுட்டியலா இப்படி சொல்லும் போதே நீங்கள் நரகத்துக்குள்ளே போயிட்டீல. நாங்கள் தான் பரலோகத்துக்குள்ளே போவோம், மற்ற ஒரு சபையும் வராதுன்னு சொல்கிறான் ஒரு சபையில். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீடர்களுக்குள் இந்த பாலிசி இருந்துச்சு. யார் பெரியவன்? பேதுருவா யோவானா? யூதாசா சீமோனா? இப்படி அவங்களுக்குள்ள கம்பேரிசன் இருந்தது பிரியமானவர்களே, கம்பேரிசன் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ தாழ்த்து, பி ஹம்பிள் அப்படி சொல்றாரு, நீ தாழ்ச்சியோட இரு அப்படி சொல்றாரு. ஆனா இங்க நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என் சபை தான் பெருசு. சபை பெருமை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள் புரண்டோடுகிறது. வசனத்தை வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிளவுகளை, கிறிஸ்தவர்களுக்குள் இடையே உள்ள பிளவுகளை பவுல் பிச்சு பிச்சு வைக்கிறாரு. இன்னும் மோசமான ஒரு வசனத்தை பாருங்க. 11வது அதிகாரம்
18வது வசனம். அதே முதல் திருமுகத்தில் 11வது அதிகாரம் 18வது வசனம். எப்போ பிறகு நாடு எங்கே விளங்கும்? சபையே விளங்கலை, பிறகு நாடு எங்கே விளங்கும்? ஆனால் அவர் சொல்றாரு, மகனே மகளே, என்னை போற்றுகிற என் மகளே. சபையாக கூடி வர்றது எதுக்குங்க கூடி வராங்க? கடவுளை போற்றி புகழ்வதற்கு. சபையாக தானே கூடி வரோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி வர்றது எதுக்கு? ஆண்டவரை போற்றி புகழ. நீங்கள் போற்றி புகழுவதற்காக வருகிற பொழுது அப்படிதானே போட்டிருக்கு. நீங்கள் சபையாக கூடி வருகிற பொழுது உங்களுக்குள்ளே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். கடவுளை போற்றி புகழுகிற மக்களுக்குள் எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள். எப்படி நீ பெர்க்மன்ஸ் ஃபாதரை கூட்டு வந்து கூட்டம் நடத்தலாம்? என்னைய கேட்ட கேள்வி. எப்படி நீ பெர்க்மன்ஸ் ஃபாதரை கூட்டு வந்து கூட்டம் நடத்தலாம்? அவர் திருச்சபை போயிட்டு அவராச்சே. எந்த திருச்சபை விட்டு போனார்? எந்த திருச்சபை விட்டு போனார்? திருச்சபை ஒரு திருச்சபை தான். ஆனால் திருச்சபையில் தான் இருக்காரு. நீ எப்படி கூட்டம் நடத்தலாம்? கூமுட்டை உலகம் பூரா அந்த ஆளோட பாட்டை பாடி ஆண்டவரை துதிச்சிக்கிட்டு இருக்கு. பாட்டு பூரா வசனம், வசனம் பூரா பாட்டாக இருக்குது அவர் புஸ்தகத்தில். நீ இப்போ வந்துக்கிட்டு அவர் திருச்சி விட்டு வெளியே போயிட்டாரு. முட்டாள் கூட்டம் பிரியமானவர்களே. நம்ம கூட்டு வந்துட்டோன்றக்கா நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா திருச்சபைகளும் இன்றைக்கு அவருடைய பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்குது. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு யார் நம்ம திருச்சி விட்டு போயிட்டார, நீ அவரை கூப்பிட்ட? அவர் நீ வா, அவரை வெளியே போய் சொல்கிறேன், நீ வா, உள்ள வா. உனக்கு ஒரு மண்ணும் செய்ய தெரியாது. உனக்கு நீ யாரையாவது கூப்பிட்டு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உனக்கு சிறுன்னு யாருது? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி நாட்டுக்கு நலத்தை கொண்டு வர முடியும்? இந்த கிறிஸ்தவம் அவ்வளோ பேரையும் சுட்டுட்டா இந்தியா நல்லா வந்துடும். நான் சொல்கிறேன். ஆமாம், இந்த பாகுபாடு பேசுகிறான் பாருங்க. பெந்த கோஸ்து, நீ முட்டை கோஸ்து, நீ ரோமன் கேத்தலிக்கு, நீ ஜெர்மன் கேத்தலிக்கு, நீ லண்டன் கேத்தலிக்கு பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இவனும் அவ்வளோ வரையும் வருஷம் நிற்க வச்சு சுற்றணும். இந்தியா ஓஹோன்னு இருக்கும். அல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த புற்றீசல்களை நாம் அழிக்கணும். அதே வச்சு ஜிங் ஜக் போட்டுருங்க பார்த்தீங்களா? சால்ரா போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம். இந்த கூட்டங்களை விரட்டணும். முதல்ல இந்த இந்தியாவை விட்டு நீ போய் பக்கத்தில் போய் பாகிஸ்தானை போய் நாசமாக்கு போ. அங்கே போய் ஏதாவது சபையை ஆரம்பி. பாகிஸ்தானில் போய் சபையை ஆரம்பி. இல்லை பக்கத்தில் வங்காளதேசம் இருக்குது அங்கே போ. இல்லை சிலோனு போ. இந்தியா விட்டு வெளியே போ. விரட்டணும் இவங்களெல்லாம். இப்படிப்பட்ட இந்த மாற்று கருத்து உடையவனெல்லாம். யாருக்கிட்டனா என்ன பிரின்சி பேசினாலும் அவன் பேசினா ஏதோ நல்லது இருந்தால் எடுத்துக்கிறங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. இப்போ யார் என்ன செய்ய போறா? ஒன்றும் கிடையாது. வசனத்தை படி, வசனத்தை வாசி, வசனத்தை யோசி, அது போதும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாகுபாடுகள் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு இந்தியாவுடைய ஆசீர்வாதம் பூரா அடிபடுது. நான் மோடியையும் சொல்ல மாட்டேன், அமித்ஷாவையும் சொல்ல மாட்டேன், ஸ்டாலினையும் சொல்ல மாட்டேன், எடப்பாடி பழனிசாமியும் சொல்ல மாட்டேன், எவரையும் சொல்ல மாட்டேன். இந்தியா ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள். ஏன்னா இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு போதகரை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்ன இன்னொரு பிரபலமான போதகர் எனக்கு தெரியும். நீ அவரை கூப்பிட்டா நான் வரல அப்படி சொன்ன. ஏன் உனக்கு என்ன கேடு இருந்ததுன்னு அவரை கூப்பிட்டா உனக்கு என்ன? வா, உனக்கும் ஆண்டவரோட வேலை, அவருக்கும் ஆண்டவரோட வேலை, எனக்கும் ஆண்டவரோட வேலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட வேலையை செய்வோம். இல்லை 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 முடியாது. அவரும் நம்மளும் ஒரே இடத்துல நம்ம போயா அப்படி வரமாட்டேன்னு சொன்னவரை விரட்டி விட்டோம். எப்படிங்க நாடு உருப்படும்? எப்படி நம்ம நாடு உருப்படும்? அவர் தான் எழுதி தந்திருக்கிறார. என் மக்கள் என்னை போற்றிடும் என் மக்கள். அவர் இந்துக்களை, இஸ்லாமியர்களை, ஜைனர்களை, வைணவர்களை யாரையும் கூப்பிடல. அவர் சொல்றார், நாட்டை நல்லாக்கணும்னா நீ வா, என்னை போற்றிடும் என் மகனே, என் மகளே, நீ வா, உன்னை தாழ்த்து முதல்ல.
உன்னை தாழ்த்து. ஏங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வீட்டு வாழ்க்கையில் நம்மளை தாழ்த்த முடியலை அப்படின்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் நம்மளை தாழ்த்த முடியலைன்னா நாம் எப்படிங்க திருச்சபை வாழ்க்கையில் தாழ்த்தி நடந்துருவோம்? யோசித்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் நம்மளால் விட்டு கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம திருச்சபையில் விட்டு கொடுத்து வாழ போகிறோம்? திருச்சபையில் விட்டு கொடுத்து வாழலைன்னா எப்படி நம்ம நாட்டை நம்ம நல்லதாக்குவோம்? கடைசி வரைக்கும் முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாம் ராத்திரி 10 மணிக்கு ஜெபம் வச்சாலும் நீங்கள் இந்தியாவுக்காக வரப்போகிறது இல்லை. ஆமாம், அதுக்காக அங்கே ஜெபிச்சா தான் அங்கே ஆசீர்வாதம் வந்துடும் இந்தியாவுக்கு நான் சொல்லலை. அது ஒரு முயற்சி, தேர்தலுக்கான ஒரு முயற்சி, நம்மளால் செய்ய முடிந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி, ஒரு சிறிய முயற்சி, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தாழ்த்துங்க பிரியமானவர்களே, உங்கள் இந்தியா ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களால் உங்களை தாழ்த்த முடியலையா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? என்னது? நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் நீ தானே பண்ண, எல்லாத்தையும் நீ தானே பண்ண. இப்போ வந்துக்கிட்டு நம்ம சபையில் வந்து என்ன சொல்லுவோம்? நான் என்ன பண்ணேன்? அவங்க தான் வலிச்சுக்கிட்டாங்க, அவங்க தான் வெட்டிக்கிட்டாங்க. அந்த அந்த ஒரு படத்தில் சூர்யா எப்படி நடிப்பானே எப்படி, அதை மாதிரி ஒன்றும் வலிக்குது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருத்தர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை, குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நம்ம எங்கே ஏற்றுக்கொள்ள போகிறோம்? ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உங்களால் இந்தியாவுடைய ஆசீர்வாதம் தடைபடாமல் பார்த்துக்கிறங்க. உங்களால் குடும்பத்துடைய ஆசீர்வாதம் தடைபடாமல் பார்த்துக்கிறங்க. தயவுசெய்து உங்களை குறித்து மட்டுக்கு மீறி எண்ணாதீங்க. ஓவர் செகண்டில் நம்மளை தலைகளை நிறுத்தி வச்சுருவார் ஆண்டவர். அவர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். ஒரு செகண்டில் நம்ம லைஃப் தலைகளை நிற்கும். இப்போ நான் ஒரு படம் வீடியோ போட்டேன்னு வைங்க, நீங்கள் எல்லோரும் சுருண்டுருவீங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நான் இப்போ படத்தில் காட்டணும், நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட். இவரா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பேசுவீங்க. இது நடந்தது, இந்த நிலை நடந்தது எவ்வளோ நேரத்தில்? நைட்டு தூங்க போகும்போது சிங்கம் மாதிரி போனவர், நைட்டு தூங்க போகும்போது சிங்கம் மாதிரி போய் தூங்கினவர், காலையில் எந்திரிக்கும் பொழுது கை கால்களை அசைக்க முடியாத நிலையில் எழவே இல்லை, தூக்கி கொண்டு போய் கிடத்தினாங்க. பிரியமானவர்களே, அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவரை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர், எங்கள் சங்கத்தை சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் இன்றைக்கி அரண்டு போய் இருக்கிறான் வாழ்க்கையை குறித்து. ஏன்னா அவரை பார்த்து அப்படி இருந்த ஒரு நிலையில் இருந்த நபர் சுருண்டுட்டார் மனுஷன். ஒரு நைட். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம என்னைக்கு இப்படியே இருப்போம் அப்படின்னு. ஒரு நைட்டில் நம்மளை ஆண்டவர் உருட்டி காட்டுவார். பார், நான் என்ன லெவலுக்கு கொண்டு போகிறேன் பார். பிரியமானவர்களே, தாழ் நிலையிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தவும் அவருக்கு முடியும். உயரமான நிலையிலிருந்து நம்மை அகல பாதாளத்துக்கு தள்ளவும் அவரால் முடியும். எதுவுமே நம்ம கையில் கிடையாது, எல்லாமே அவர் கையில் இருக்குது. அதனால் உங்களை குறித்து மட்டுக்கு மிஞ்சி எண்ணாதீங்க. உங்களை குறித்து ஒரு வார்த்தை பெருமையாக பேசாதீங்க. எல்லாம் அப்படியா என்னையா குறை சொல்கிறீங்க? ஓகே ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், ஏன் பேசியிருப்பேன், ஓகே சரி மன்னிச்சுங்க, பரிசுப்படுத்தாங்க, மனசில் வச்சுக்காங்க. இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியாமல் ஒரு ஆள் கிறிஸ்துவை தேடிக்கிட்டு இருக்குன்னா அந்த ஆளால் தான் நாடு நாசமாக போகுது. நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. அதுக்காக இன்னொரு ஆளை பார்த்து வளர்னு ஒன்றால் தான்ப்பா இந்தியா கெட்டு போகுது அப்படி நான் சொல்லிடக்கூடாது. அதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரையும் பார்த்து யாரும் ஒன்றால் தான் இந்தியா கெட்டு போச்சு. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கலாம், இவளால் தான் நம்ம பாரத தாய் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படி சொல்லிக்கிறங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் தப்பு. ஏன்னா அதுக்கும் வசனம் சொல்லியிருக்காரு, பிறரை குற்றவாளி என்று நீ தீர்ப்பிடாதே.
சுற்றி சுற்றி வசனத்தை வச்சிருக்காரு பிரியமானவர்களே ஆண்டவர், நமக்கு வாழ்க்கை அருமையாக போகிறதுக்காக. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, என் நாமத்தை போற்றிடும் என் மக்கள் நாட்டை நலமான நிலைக்கு கொண்டு வருகிற பொறுப்பை ஆண்டவர் தன் பிள்ளைகளிடத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற ஆண்டவர் தன் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதில் முதல் பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம், தங்களை தாழ்த்தி. உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் பெருமைப்படுறாங்க. உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கூட யாரும் என்ன செஞ்சுறாங்க, பெருமைப்படுறீங்க. நீங்கள் G8 வந்துட்டீங்கன்றதுக்காக யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, பெருமைப்படுறதைங்க. நேற்று G5க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ராத்திரி ஒரு கேள்வி கேட்டேன் G5ல், அவ்வளோ வரையும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுன்னு சொன்னேன். பதில் ஒவ்வொரு பேரா ஒவ்வொருத்தராக கேட்குறேன். தெரியாதங்கள் ஞாபகங்கள். ஒரு சாலமோன் பேத்தி சொல்கிறா, சாலமோன் பேத்தி, பேரன்ல பேத்தி, நீங்களே சொல்லுங்க. இல்லை, பேத்தி ஆப்சண்ட்டு, நீங்களே சொல்லிடுங்க. அதில் கூட எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லணுமா, எங்களுக்கு தெரியும் வெண்ண எப்போ சொல்லணும் எங்களுக்கு தெரியாதா, எல்லார்ட்டையும் கேட்டுட்டு நான் சொல்ல போகிறேன், நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலைன்னு சொல்லு, அது சொல்ல மாட்டேன். நாடு ஏன் நாசமாக போகுது, இந்தியா எப்படி உருப்படும்? அந்த ஆளும் போய் வெள்ளிக்கிழமை போய் என்ன செய்யும், ஓட்டு போடும். நாட்டை கெடுக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் அன்னைக்கு போய் என்ன செய்கிறாங்க, ஓட்டு போடுற கிறிஸ்தவம் பூரா அன்னைக்கு போய் என்ன செய்கிறான், நாட்டை கெடுத்துட்டு வரான். செய்ய வேண்டியதை செய்யாமல் அங்கே போய் ஓட்டு மட்டும் போட்டு வருவார் அவர். நீ குடும்பத்தில் உன்னை தாழ்த்த மாட்டா, வாழ்க்கையில் தாழ்த்த மாட்டே, ஊழியத்தில் தாழ்த்த மாட்டே, திருச்சபையில் தாழ்த்த மாட்டேன், ஆனால் ஓட்டு போட்டுருவேன். ஓட்டு நோட்டாவில் தான் போய் விழுவும். உண்மை பிரியமானவர்களே, மக்களுக்கு ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு இல்லை. எங்கேயாவது ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, ஆண்டோட கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அற்புதத்தை நடத்த முடியுமா, அதை யோசி என்று சொல்லுகிறார்கள். அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வசனம், வேகமா. பிரியமானவளே, 100 தலைவன் என்று சொன்னால் சொசைட்டியில் ஒரு கிரேடில் இருக்கிறவன், ஒரு கிரேடில் இருக்கிற ஒரு மனிதர். அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தினருக்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார், நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் எங்க அவர் தகுதி உள்ளவர்னு சொல்லி தானங்க அவரை 100 பேருக்கு தலைவனை வச்சிருக்கிறாங்க. ஆமென். அவருக்கு தகுதி இருக்கு. He has the capacity to lead 100 people, 100 soldiers. 100 போர் வீரர்களை வழிநடத்தி செல்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது என்றுதான் அந்த அரசாங்கம் அவனை 100 பேருக்கு தலைவராக, அவனை 100 அதிபதி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட தகுதியுள்ள 100 பேரை வழிநடத்துவதற்கு தகுதியுள்ள அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் சொல்லுகிறான், நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். I am not worthy. I am not that much worthy. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். அவனை சொல்கிறான், நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். இதை அவன் சொல்லும் பொழுது எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க? எவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே இருந்திருக்கும். எல்லாம் கவனிங்க பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், நான் தகுதியற்றவன். 10வது வசனம். இவர் கூட பின்னாடி வர்றதெல்லாம் யாரு? வச்சார் பாருங்க ஒரு சாட்டு ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்துடைய ஸ்டைலெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண பிரியமானே. அங்கே பார்த்தீங்கன்னா 101 தலைவன் யார்? பிற இனத்தான். அவன் இஸ்ரவேல் நல்ல கூட வர்றதெல்லாம் யார்? அதுக்குள்ளே பந்தா கட்டிட்டு வரான், அப்படி வரான். யார்? இஸ்ரவேல். அப்படி பந்தா வரான். நாங்களாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், எங்களை காட்டு தான் நீ அவர்கிட்ட பேச முடியும். அப்படி சீன் காட்டுறான். போட்டார் ஒரு போடு. எப்பா உங்கள் யாருக்குள்ளையும் கூட நான் இவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை, இந்த நம்ம தமிழில் சொன்னோம்னா நெத்தி அடி, இயேசு கிறிஸ்து கொடுக்குற நெத்தி அடி இது இஸ்ரவேலர்களுக்கு. 13வது வசனம். ம் 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 பாருங்க, நீ எதுக்கு என்கிட்ட வந்தியோ அது உனக்கு நடக்கும். ஏன்னா நீ உன்னைய தாழ்த்தின. இப்போ நாட்டுடைய நலனுக்காக தான் நம்ம எல்லோரும் நிற்கிறோம். நம்ம நாடு நல்லா இருக்கணும் தான் நம்ம நிற்கிறோம். நம்மளை தாழ்த்தினா நாம் என்ன நம்பினோமோ அது நமக்கு நடக்கும். என்ன நம்பினோமோ அது நமக்கு நடக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், அல்லது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மன்றாட்டுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள். அதுக்கு பிறகு பதில் கிடைக்கும். அதை நீங்கள் செய்யாத வரைக்கும் புரட்டி தான் எடுப்பார். ரைட்? ஓகே. நம்முடைய நாட்டிற்கு நலத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் தான் முடியும். நாம் நம்மை தாழ்த்தினால்தான் முடியும். ஆண்டவரை போற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தினால்தான் நம்முடைய நாட்டிற்கு நல்லது நடக்கும். வாசிக்கலாம் 2 குறிப்பேடு 7:14. ம் 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 ஆ ஆ ம் சரி. இப்போ 2வதாக பார்த்தீங்கன்னா, அவரை போற்றிடும் அவருடைய மக்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தங்களுடைய தீய வழிகளை விட்டகன்று. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு turn off from their wicked ways. பாவங்களிலிருந்து மனம் திரும்பி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் முன்னாடியும் வைத்திருக்கிற த மைட்டியஸ்ட் சேலஞ்சு தான். த மைட்டியஸ்ட் சேலஞ்ச். பேசுகிற எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இன்றைக்கி நம் முன்பதாக வைத்திருக்கிறதான மகா பெரிய சவால் எது? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தீய வழிகளை விட்டகன்று. அப்போ இன்றைக்கி நாடு நல்லா இல்லாததுக்கு காரணம் என்னது? சத்தமாக சொல்லுங்க. நாடு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நம்முடையன்னு ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க? அப்படி சொல்லுங்க. என்னுடைய பாவங்கள். நம்ம சும்மா கோயிலில் போய் என் பாவமே என் பெரும் பாவமே, இந்த சீன்லாம் செல்லாது. இதெல்லாம் முழுக்க என்னது? ஏன் இப்படி சொல்லும் போதே ஒருத்தர் இப்படி பார்த்து சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் கோயிலில். என் பாவமே என் பெரும் பாவமே. ஏன் நீ இதை சொல்லும்போது அவ்வளோ பார்க்குற? திருட்டு புத்தி தானே உனக்கு. புத்தி பாருங்க பெரியமலை, எப்படி துரு பிடிச்சிட்டுன்னு பாருங்க. சொல்றது பாவம் மன்னிப்பு அறிக்கை, அந்த நேரமே பாவம் செய்கிறவெல்லாம் இருக்கா நம்ம திருச்சபையில். ஆனால் நம்ம மாறுதட்டிக்கிறோம். நாங்கள் தான் மதர் சர்ச், மற்றவங்களாம் டேடி சர்ச். பைத்தியம். நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. நாங்கள் தான் தாய் திருச்சபை, நான் தான் தாய் திருச்சபை. நீ தாய் திருச்சபைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிற? குழிப்பணியாரத்துக்கு சட்டி வித்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தாய் திருச்சபை போட்டிருக்காங்க ஒரு சீட்டு, எங்கள் பங்கில் 30 பேருக்கு குழிப்பணியார சட்டி கிடைக்கும், 100 ரூபா கொடுத்தா.
பண்ணுறாங்க பாருங்க அக்கிரமம் அட்டகாசம். அப்பா பாப்பா பாப்பா தாங்க முடியல பிரியமானவர்களே. 25 பேருக்கு குக்கர், 25 பரிசு குக்கர், 25 பரிசு குழிப்பணியாரம், 25 பரிசு எண்ணெய் உள்ள அந்த அது என்னது எண்ணெய் ஒட்டாத தவா, பேன். நம்ம தோசை கல்லுன்னு சொல்லுவோம், இவனை பெரிய பேன். இதான் இங்கிலீஷ் படித்ததுடைய விளைவு. பேன், நம்ம பேன் உடனே மேலே பார்த்துருவோம். நிறைய பேர் ஃபேனுக்கு பதிலாக பேன் அப்படிப்பான். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு பாருங்கள், தாய் திருச்சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, பல்பை காணிக்க கொடு, கடா குழிப்பணியார சட்டி கொடு. குழிப்பணியார சட்டி கொடுக்குற நேரமையா இது? நாடு குளிக்கில் போய்கிட்டு இருக்குய்யா, திருச்சபை குளிக்கில் போய்கிட்டு இருக்கு. நீ குழிப்பணியாரத்துக்கு சட்டி வித்துக்கிட்டு இருக்கிய, உருப்படுமா அந்த கதை? கடாய், தோசைக்கல், அது என்னது டிஃபன் பாக்ஸு. ஏன்னா ஒருத்தர் வீட்லேயும் டிஃபன் பாக்ஸே இல்லை பற்றிலா, எல்லாம் சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கே பற்றிலா. அதனால் டிஃபன் பாக்ஸு, 43 இன்ச்சு டிவி, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர். 3வது பரிசு என்னது? சைக்கிள். நான் காலையில் நேரத்தை என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், அந்த சைக்கிள் நமக்கு வேண்டாம், அந்த டிவியும் ஃப்ரிட்ஜையும் கொண்டு சொல்லு. ரோஸ் மில்க்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது. 25 டிக்கெட்டு போடு, வேறு வழி இல்லை. அதுவும் சொல்லியிருக்கேன், 25லேயும் நம்ம பேர் போட்டுறாதா அப்படின்னு. ஏன்னா நம்ம பேர் வந்தாலும் மறுபடியும் சீட்டை உள்ளே போட்டுருவானுங்க என் பேரை பார்த்தோடனே. ஏன்னா என் பேர் முதல்ல டிவிக்கு வரும். அல்லேலூயா. ஆமாம். இவன் இந்த சண்டாளம் பேர் வருது, உள்ளே போட்டு சீட்டை நல்லா கலக்குன்றான். பாருங்க பிரியமானவர்களே, மக்கள்கிட்ட எப்படிலாம் உருவலாம். இதுக்கு தான் இன்னைக்கு தாய் திருச்சபை பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த மக்களை தூக்கி நிறுத்துங்க ஐயா, எழுப்பி பிரகாசிக்க வைங்க. திருச்சபையில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அம்பா மாற்றுங்க. தேவனுடைய அம்பரா துணியில் உள்ள ஒரு அம்பாக மாற்று ஒவ்வொருத்தரையும். அதுதானே திருச்சபை. இன்னைக்கு நான் அடுத்த கேட்டாலும் இங்கே வராதீங்க நான் ஏன் சொன்னேன்? இங்கே இடம் நெருக்கடினாலையா? இன்னும் 40 பேர் உள்ள உட்காரலாம். ஏன் இங்கே வராதீங்கன்னு சொன்னேன்? செயல்படாத நபர்களை வச்சு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. அதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். கஷ்டமான வார்த்தை, எனக்கு தெரியும் நான் என்ன வார்த்தை சொல்கிறேன்னு. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நம்ம என்ன லெவலுக்கு போனோம். பாவங்களிலிருந்து வெளிவருவது என்பது எப்படிப்பட்ட போராட்டம். நம்முடைய தீய வழிகளிலிருந்து வெளிவருவது என்பது எப்படிப்பட்ட போராட்டம். இன்னைக்கு நமக்கு அது எப்படிப்பட்ட சவால். இன்னைக்கு அதை செய்ய முடியாமல் நம்ம திக்க முக்காடி கொண்டிருக்கிறோமே. இதற்கு வழி சொல்ல வேண்டியதுதான் திருச்சபையின் பொறுப்பு. இதற்கு பாதை காட்ட வேண்டியதுதான் ஒரு திருச்சபையின் பொறுப்பு. இதற்கு மக்களுக்கு வழிவகைகளை சாதகமாக்கி கொடுப்பதுதான் ஒரு வழிகாட்டியின் பொறுப்பு. அதை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலையிலெல்லாம் மக்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு பாவத்தை பற்றின கவலையே இல்லாமல் பணம் எவன் நிறையா கொடுக்குறானோ அவனுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதையை கொடுத்து திருச்சபையை இன்றைக்கு பந்தாடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறபடினாலே நம்முடைய தேசம் இன்றைக்கு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்த போதா குறையில் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் வேறு, மதச்சார்பு இல்லாத கூட்டணிக்கு வாக்களியுங்கள் சொல்லு. அந்த கூட்டணி எந்த கூட்டணி சொல்லு? மதச்சார்பு இல்லாத கூட்டணி எதுன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பயம் பயம். சொல்லுங்க, பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்காதீங்க, அது நமக்கு எதிரான கட்சி அப்படி சொல்லுங்க. ஆயர் பேரவையில் அப்படி டிசிஷன் எடுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயம். ஏன்னா பள்ளிக்கூடம் நிறைய இருக்குது, காலேஜ் நிறைய இருக்குது, வெளிநாட்டு பணம் வருகிற நிறுவனங்கள் நிறையா இருக்குது. தூக்கிட்டான்னா ஒருவேளை வந்துட்டான்னா அதனால் இவங்க விடுகதை போடுறாங்க. உரித்தால் அழுவான், உரிக்காவிட்டால் சிரிப்பான். விடுகதை என்னது? சாம்பார் வெங்காயம். உரித்தால் அழுவான், உரிக்காவிட்டால் சிரிப்பான். அப்படி மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களியுங்கள் சொல்லியா? மதச்சார்பற்ற கூட்டணி எது? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிறேன் எல்லாரும் மைக் சின்னத்துக்கு போடுங்கன்னு.
இல்லை நான் சொல்கிறேன், மைக் சின்னத்துக்கு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், சின்னத்தை சொல்லி சொல்கிறேன். ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரமாட்டேங்குது? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். இவங்க நமக்கு எதிரானவர்கள். பிரியமானவர்களே, யாரும் நமக்கு எதிரானவங்களாம் கிடையாது. நாம் 2 குறிப்பேடு 7:14 படி நடந்தால் எல்லாரும் நமக்கு சொல்லிட்டு அடிப்பான். இது உண்மை. பிரியமானவர்களே, ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சிறைத்துறை, தமிழக சிறைத்துறை மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மற்றபடி எனக்கு எந்த கட்சி மேலேயும் தனிப்பட்ட இது கிடையாது. திரு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறையில் நாங்கள் நான், பிரதரு அந்தோணி, மனோஜ் 4 பேரும் போவோம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறைச்சாலையில் போய் நாங்கள் நற்செய்தி அறிவிச்சிட்டு வருவோம். ஜெயலலிதாவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள். அப்பவும் நாங்கள் போய் நற்செய்தி அறிவிச்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். இந்த திமுக கட்சி நமக்கு எப்படிப்பட்ட கட்சி? கிறிஸ்தவர்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள், சப்போர்ட்டான கட்சி. ஆனால் இந்த சப்போர்ட்டான கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நாங்கள் 4 பேரும் உள்ளே போய் நற்செய்தி அறிவிக்க முடியலை. ஏன்? மற்ற ஆட்சியாளர்கள் இருந்ததை விட இந்த ஆட்சியில் நாம் என்ன செய்யணும்? நிறைய அறிவிக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு வேண்டிய கட்சி. ஆனால் இன்றைக்கி உள்ளே போக முடியலையே. எங்கள் 4 பேர் பேர் மட்டும் நிறுத்தி வச்சுருக்க, மற்ற அவ்வளோ பேரையும் விடுறான். அவன் 4 பேர் மட்டும் வரக்கூடாது. அந்த தானியலும் அந்த சாத்திராக்கு மேச்சாக்கு ஆபயத்தினக்கோ 4 பேர் வரக்கூடாது. மற்றவளாம் உள்ளே போ. ஏன்? மற்றவளாம் அங்கே போய் கண்ணாடி கொடுத்துட்டு வரான், கைதிக்கு பேஸ்ட்டு கொடுத்துட்டு வரான். ஏன்னா அவன் பல்லே தீட்டாமல் அங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவன் அவ்வளோ பேர் அங்கே ராயல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் சிறைச்சாலைக்குள்ளே. அவனுக்கு தேவை வசனத்தை தவிர ஒன்று, மற்ற எல்லாம் அவனுக்கு அங்கே இருக்குது. சோப்பு, சீப்பு, பவுட்ரு, சென்ட்டு கூட அவனை வந்தாலே மணக்குது. இவங்க போய் பேஸ்ட்டு கொடுத்துட்டு வரான். பேஸ்ட்டு கொடுக்குறியா? உள்ளே போ. சோப்பு கொடுக்குறியா? உள்ளே போ. கண்ணாடி கொடுக்குறியா? உள்ளே போ. பெண்களுக்கு பெண்கள் சிறையில் புடவை கொடுக்குறியா? உள்ளே போ. வசனத்தை கொடுக்குறியா? வெளியே போ. இப்போ சொல்லுங்கள், மதச்சார்பின்மை எங்கே இருக்குது? அதனால தான் நான் ஆட்சியாளர்களை பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னேன். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் நாட்டை காப்பாற்ற முடியாது. உங்களால் என்னாலே தான் முடியும். அப்போ பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பை கொடுங்க, ஆலோசனையை சொல்லுங்க. வாசிக்கலாம். யோனா புத்தகம் 1 அதிகாரம். வாசி நம்ம திலகா. யோனா புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். யோனா என்ன மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரலையா? அப்பமே துப்பிட்ட. யோனா 1:2. பேடிஎம்மில் 250 ரூபாய் கிடைத்திருக்கிறது. சரியா? அந்த நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி, அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன. பிரியமானவர்களே, தீமைகள் வந்து குவிந்தால் ஒரு நகரம் அழியும். தீமைகள் வந்து குவிந்தால் நகரம் அழியும். தீமைகள் வந்து குவிந்தால் நகரம். நம்முடைய பாவங்கள் அதிகரித்தால் நம் இந்தியா, சத்தமாக சொல்லுங்க, நமது பாவங்கள் அதிகரித்தால் நம்முடைய இந்தியா அழியும். அதனால தான் 2 குறிப்பேடு 7:14 ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று. நாம சொல்றோம் இந்த தேசம் விக்கிரக ஆராதனையில் நிரம்பி இருக்கு. ஆமாம், நீ என்ன ஆராதனையில் இருக்க? அதை விட மோசமான விக்கிரக ஆராதனை வாங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அவன் அங்கே காளியையும் மாரியையும் கும்பிட்டுட்ருக்கான். அவங்க மரத்துக்கு பால் ஊற்றுறான்.
அவங்க அனுமாருக்கு கோயிலை கட்டுறான். அவன் அங்கே அவன் என்னத்தை வேணால் செய்யட்டும், ஆண்டவர் அவனை ஏதாவது சொன்னாரா? ஆனால் ஒன்னி என்ன சொன்னார்? அவரை போற்றுகிற உன்னை பார்த்து என்ன சொன்னார்? உன் பாவங்களை விட்டு வெளியே வான்னு சொன்னாரா? அதை செய். பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வா அப்படி சொன்னாரா? அதை செய். நீ ஏன் அவன் அனுமாருக்கு கோயில் கட்டினான், அவன் ராமருக்கு கோயில் கட்டினான்றதை பற்றி பேசுகிற? அப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் பிஜேபின்னு? சத்தியமாக இல்லைங்க. நம்ம என்றைக்குமே அவ்வளோதான், புரிஞ்சவங்க மட்டும்தான் சிரிப்பாங்க. ஆமாம், அதனாலே ஆண்டவர் என் கையில் மைக்கை கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க ஒரு விஷயத்தை. நம்ம இன்றைக்கு யார் யாரையெல்லாமோ குறை சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிறோம். இந்தியா அழிவதற்கு அரசியல்வாதிகளை குறை சொல்கிறோம், கட்சிக்காரங்களை குறை சொல்கிறோம், அவங்க கட்டின கோயில்களை குறை சொல்கிறோம், அது என்னெல்லாமோ சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா பாவத்தை விட்டு. இன்றைக்கி நம்மளால் பாவத்தை விட்டு வெளியே, தீய வழிகளை விட்டு வெளியே வர முடியலை. தீய வழிகளை விட்டு வெளியே வர முடியலை. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே நினிவே மாநகரத்தை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன. என்னதுங்க குவியும்? குப்பை. குவிந்து கிடக்கிறது குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, குவிந்து கிடக்கிறது பாவங்கள், குவிந்து கிடக்கிறது அக்கிரமங்கள். அது சொல்கிறாரு, அந்த மக்களுக்கு அறிவி, அவங்க பாவங்கள் என் முன்னால் வந்து குவிந்து கிடக்கிறது. பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு வசனம். 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமான அந்த கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். யார் சொல்றா? யார் சொல்றா? யோனாவா அரசரா? ஆட, யோனாவா அரசரா? இதை கேட்ட உடனே மாதிரி டக்குன்னு யோனான்ட்டிங்க பத்திலா. யோனா சொன்னதை வச்சு அரசன் சொன்னான். யோனா சொன்னதை வச்சு அரசன் சொன்னான். பிரியமானவர்களே, யோனா என்ன சொன்னார்? யோனா என்ன சொன்னார்? சீக்கிரம் சொல்லுங்க. யோனா வந்து பாவங்களை விட்டொழியுங்கள், சாக்குடை உடுத்துங்கள், சாம்பலில் போய் உட்காருங்கள், நான்வெஜ் சாப்பிடாதீர்கள், காவி கலரில் உடுப்பு உடுத்துங்கள், கழுத்திலே மாலையை கட்டுங்கள், செருப்புகளை கலட்டுங்கள், கிலோமீட்டராக நடங்கள். அப்படியே சொன்னார். வாசிங்க 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசித்துருங்க. பிரியமானவர்களே, யோனா சொன்ன ஒரே வார்த்தை 40 days கலாஸ், இன்னும் 40 நாள் நீ அவ்வளோ அவுட்டு. ஒரு ஊருக்குள்ள போய் ஒருத்தன் இப்படி சொல்கிறாருன்னு வைங்களேன், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் அப்படி சொல்கிறாரு யோனா. ஊருக்குள்ளே போய் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு, அந்த நகர மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யோனாவை எப்படி பார்த்துருப்பாங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். யோனாவை பார்த்து அப்படி சொல்லியிருப்பானோளா? ஏற்கனவே அவன் அக்கிரமம் குவியுதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அக்கிரமம் முடித்த ஒரு ஊருக்காரன் அவன்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு, இன்னும் 40 நாளில் உங்களெல்லாம் ஆண்டவர் அழிச்சிடுவார் அப்படி சொன்னால் அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோவம் வந்துருக்கும். கோவம் வந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? யோனா தலையெடுத்துருக்கணும். அவனுக்கு தலையெடுக்கிறதுல ஒரு மேட்டராகவே இருந்திருக்காது இல்லையா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாய் கடையில் கோழியாக இருக்கிற மாதிரி அறுத்து போட்டிருப்பான் இல்லையா? ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, அதை சொன்ன உடனே அந்த ஃபேன் வேறு எல்லா பக்கத்தையும் புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. 5வது வசனம் வாசிங்க. நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி
நினிவே நகர போதும் பிரதர், நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, எனக்கு அருமையான என் சகோதர சகோதரிகளே, 2 குறிப்பேடு 7:14 நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களால் தான் உங்கள் நாட்டுக்கு நலன் கொண்டு வர முடியுன்றதை நீங்கள் நம்புறீங்களா, இல்லை பிரசங்கமாக கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் நாடு நல்லா இருக்காது, நல்லா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா, இல்லை பிரசங்கமாக கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆனால் குப்பைகள் போல குவிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தீமைகளை செய்த நினிவே நகர மக்களோ கடவுளின் வார்த்தையை நம்பினார்கள். ஆனால் இந்தியாவில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா? புரியுதாப்பா? பாரம் புரியுதா உங்களுக்கு? அழிச்சிட்டுருங்க. பிரியமானவர்களே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நினிவே நகர மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு யோனான்னு ஒரு ஆள் தான் சொன்னார். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க? சிங்மர் பிரதர் மட்டுமா சொல்கிறாரு? சுமன் பிரதர் மட்டுமா சொல்கிறாரு? யூடியூப்பில் எத்தனை செய்திகள் நம்ம கேட்குறோம்? எத்தனை வகையான பிரசங்கிமார் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா? சாம்சன் பால் சொல்கிறாரு, எம்டி ஜெகன் சொல்கிறாரு, திருப்பூர் சாலமோன் சொல்கிறாரு, அகத்தியன் சொல்கிறாரு, மோகன்சி லாசரஸ் சொல்கிறாரு, எத்தனை ஜான் ஜபராஜ் சொல்கிறாரு, எத்தனை பேர் சொல்கிறாங்க. யோனா ஒருத்தர் சொன்னார், நினிவே நகர மக்கள் நம்பினார்கள். நம்பினதோட விடல பிரியமானவர்களே, அவர்கள் உடனடியாக செயலில் இறங்கினார்கள். அக்கிரமக்காரர்கள் தான், அகங்காரிகள் தான், ஆணவக்காரர்கள் தான், கொலைபாதகர்கள் தான், கூத்தாடிகள் தான். ஆனால் யோனா சொன்னதை கேட்டு யோனாவுடைய வார்த்தையை அவர்கள் கடவுளுடைய வார்த்தையாக நம்பினார்கள். அந்த வசனம் 5வது வசனம் அப்படி தான் சொல்லுது பிரியமானவர்களே. நினிவே நகர மக்கள் யோனாவின் செய்தியை நம்பி, அப்படியா போட்டிருக்கு? கடவுளின் செய்தியை நம்பி. அப்படி என்று சொன்னால் யோனா வழியாக வந்த செய்தி கடவுளின் செய்தி என்று நினிவே நகர மக்கள் நம்பினார்கள். ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். யோனா வழியாக வந்த செய்தி கடவுளின் வழியாக வந்த செய்தியாக நம்பினார்கள். இன்றைக்கு வருஷ கணக்காக அவங்க முன்னாடி நின்று நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் பேசுகிற வார்த்தைகள் கடவுளின் வார்த்தை என்று நீங்கள் கொஸ்டின் மார்க். நினிவே நகர மக்களுக்கு யோனாவை முன்ன பின்ன தெரியாது. ஹி இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், அவ்வளோதான். யோனா நல்லவரா கெட்டவரா? அது நமக்கு தேவையில்லாத வேலை. யோனாவுக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ ஆர்கியுமெண்ட் நடந்ததுன்னு நம்ம இந்த புஸ்தகத்திலே பார்க்குறோம். அதை வச்சு அவர் நல்லவர் கெட்டவர்னு முத்திரை போடுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ரைட் சைடு. அவர் சொன்ன எச்சரிப்பு சத்தத்தை நீ கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கிறியா? இதுதான் மேட்டர். செய்தி கொடுக்குற நபரை பார்க்காதீங்க, செய்தியை மட்டும் பாருங்கள். அந்த செய்திக்கு கீழ்ப்படிய முடியுமான்னு பாருங்கள், அந்த செய்தியை கடைப்பிடிக்க முடியுமான்னு பாருங்கள், அந்த செய்தியின்படி வாழ முடியுமான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். என்ன நடக்குது? 10வது வசனம் வாசிங்க. ம் 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 பேசாமல் யோனாவை இங்கே வர சொல்லியிருக்கணும். நீங்கள் இப்படி வாசிக்கிறதுக்கு யோனாவை இங்கே விட்டு ஏதாவது பண்ணிடணும். யோனா இந்த கூட்டத்தை அப்படி சொல்லிடணும்னு எனக்கு தோணுது. இப்போ உங்களை வாசிக்க சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 10வது வசனம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். நிறையா செய்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தது என்ன தெரியுமா? அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றி கொண்டார். உதறுது, அப்படியே கைகால்லாம் உதறுது, நடுங்குது.
அவர்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை கண்டு கடவுள் அவருடைய டெசிஷனை மாத்துறார். பாருங்க பிரியமானவர்களே, அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய மனநிலை என்ன தரமா இருக்குது? நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க நான் நம்புகிறேன். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த இஸ்ராயேல் மக்கள் தீர்க்கதரிசிகளால் எச்சரிக்கப்பட்டு வந்தாங்க பாருங்க, அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை, கண்மூடித்தனமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கை, கொடூரமான மக்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம் வருதா வரலையா? திலகா? வருதா வரலையா? இப்போ மோசமான ஆட்களாக இருந்திருப்பானோ போலையா இல்லையா? வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்திருப்பான் போலையா இல்லையா? வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆண்டவரே சொல்கிறார் அவங்கள, அப்படிதானா? அப்போ நாம் அவங்கள பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? அவங்களெலாம் மகா பாவிகள், மகா மோசமான கடின உள்ளத்தினர் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். பிரியமானே, அவன் கூட மனம் திரும்பி அவன் நாட்டை அழிவுலேருந்து காப்பாற்றிட்டான். ஆனால் இந்தியாவை இன்னும் காப்பாற்றலை. காரணம் யாரு? ஆனால் நினிவே நகர மக்களை நாம் என்னவாவோ பார்க்குறோம் இங்கே உட்காந்துக்கிட்டு. ஆனால் நினிவே நகர மக்கள் தங்களுடைய தீய வழிகளிலிருந்து விலகி தீய வழிகளை விட்டு வெளிவந்து அவன் நாட்டை காப்பாற்றிட்டான், நினிவே நகர மக்கள். ஆனால் நாம் இன்னும் நம்ம வீட்டை கூட காப்பாற்ற முடியாமல் உட்காந்துருக்கோம். ஆனால் சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை கூடினா மட்டும் சந்தோஷம் பொங்குது, என்ன என் ஆனந்தம் என்ன. செக், இந்த பாட்டெல்லாம் கிறிஸ்தவ வாயிலே நீ வரக்கூடாது. உண்மை பிரியமானவர்களே, மன்னிக்க முடியலை, மறக்க முடியலை, விட்டு கொடுக்க முடியலை, தன்னுடைய பிரவீனத்தை விட்டு வெளியே வர முடியலை. நாம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷம் பொங்குதே என்ன ஆனந்தம் இப்படிலாம் பாடினா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? ஹெட்ஃபோன் வச்சு வேறு ஏதாவது கேட்டுட்டு இருப்பார் அவர். இப்போ ஆண்டவர் இறைச்சல் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுவார்? காதுக்குள்ளே ஹெட்ஃபோன் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பாட்டு கேட்டுட்டு இருப்பார் ஆண்டவர். ஆமாம், அதான் உண்மை. நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு அப்பா என்றும் ஆனந்தம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த நினிவே நகர மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து போயிடலாம். அதனால தான் நான் என்னவோ தெரியல, ஆண்டவர் 3 நாளாக திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ளே வச்சு கக்க வச்சுட்டார். ஏன்னா யோனா போனால் அங்கே மாற்றம் நடக்கும்னு. இன்றைக்கி இந்தியாவில் யோனாக்களும் இல்லை, நினிவே நகர மக்களும் இல்லை. வெறும் மக்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. யோனாக்களையும் காணவில்லை, நினிவே நகர மக்களையும் காணவில்லை. யோனாக்கள் தான் குழிப்பணியார வைக்க போயிட்டாங்களே. புரியுதா உங்களுக்கு? யோனாலாம் குழிப்பணியாரத்தில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கான். அங்கே யோனா உன் அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, உன் தீய வழியை விட்டு வெளியே வா, இல்லாட்டி 40 நாள் நினிவே க்ளோஸ், வெறும் எலும்பு கூட தான் கிடக்கும் உன் ஊரில் அப்படி சொல்கிறாரு. அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும், விலங்குலேருந்து பறவை வரைக்கும் எல்லாரும் ஃபாஸ்டிங். நம்மளால் ஒரு 3 மணி நேரம் நாட்டுக்கு ஜெபிக்க நம்மளால் என்ன செய்ய முடியல, வர முடியல. நீங்கள் நினைக்கலாம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இதை சொல்லுவேன், வராதவங்களை அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வருப்பேன். உண்மை பிரியமானவர்களே, நம்மளால் பாருங்கள், நினிவே நகர மக்களை நான் நினச்சி பார்க்குறேன். அவங்களெல்லாம் நாம் பைபிள் வாசிக்கும் போது என்னமோ அவங்களாம் மகா மோசமான ஆட்கள் மாதிரி பார்க்குறோம். ஆனால் இன்னும் இப்போ தான் தெரியுது அவங்கள விட நான் மோசமான ஆள். பிரியமானவர்களே, பைபிளில் 2 பணக்காரன் இருக்கான். ஒரு பணக்காரன் சக்கையும், இன்னொரு பணக்கார வாலிபன். 2 பேரும் பணக்காரன் தான், 2 பேரும் வெயிட் பார்ட்டி. ஆனால் ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் ஒருத்தன் துக்கமாயிட்டான். புரியுதா உங்களுக்கு? சக்கை வந்து நினிவே, பணக்கார இளைஞன் இந்தியா.
அவன் நினைவே நாட்டுக்காரன். ஏன் அப்படி எங்கேயுமே சொல்லிடாதீங்க. சக்கையுக்கு நினைவே நாடு உனக்கு தெரியுமா, எங்கள் பிரதர் சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கம்பாரிசனுக்கு சொல்கிறேன். சக்கை நினைவே நாட்டுக்காரனை போல், பணக்கார இளைஞன் இந்தியர்களை போல். ஏன்னா இந்தியர்கள் ஓடி வருவார்கள், துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், பிரசங்கத்தை கேட்பார்கள். ஆனால் சபையிலிருந்து போகும் பொழுது துக்க முகத்தோடு செல்வார்கள், துக்க முகத்தோடு செல்வார்கள். இப்போ கூட நீங்கள் உட்காந்துக்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்திட்டு இருக்கிறீங்களோ என்னமோ தெரில, ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அது ஐ அக்ரி. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. இந்த குறிப்பிலிருந்து நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பாவங்களிலிருந்து, தீய வழிகளிலிருந்து விட்டு விலக முடியுமா? போராடுகிறேனே, முடியுமா? முடியும். சாட்சி த பீப்புள் ஆஃப் நினிவே. உங்களையும் என்னை விட மோசமான கூட்டம் அவங்களாம். ஆனால் அவங்களே தீய வழிகளிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. நாம் இன்னும் நம்முடைய பிரியமலை தீய வழிகளோட நம்ம என்னமோ வெட்டு குத்துலாம் இருப்போம்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளால் இன்றைக்கி வர முடியலை. சின்ன விஷயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல. நாம் அதே மாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்கோம், அதே பஞ்சாங்கம்தான், அதே பஞ்சாங்கம்தான், அதே கதைகள் தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். செல்லவே செல்லாது, செல்லவே செல்லாது. பிரியமானவர்களே, 2 குறிப்பேடு 7:14 ஆண்டவர் சொல்கிற அடுத்த காரியம் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா, இறந்து மன்றாடி ஜெபித்து. என்னது? இறந்து மன்றாடி ஜெபித்து. எஸ்தர் புத்தகம், எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரம். எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரம் 13 15 வரை சேர்ந்து வாசிப்போம். சூசான் நகரே கலங்கிற்று. சூசான் நகரே கலங்கிற்று. எப்படி நாடே 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 ஆண்டவரின் வாக்கை கேள்னு நம்ம சொன்னோமோ, அதே போல் சூசான் நகரே கலங்கிற்று. சூசான் நகரத்தில் உள்ள யூதர்கள் அனைவரும் கலங்கினார்கள். ஏன்? எல்லா யூதர்களையும் தூக்கு, எல்லா யூதர்களையும் கொல்லுரு அப்படி சொல்லி உத்தரவு போட்டாச்சு, அழிக்க சொல்லி ஆர்டர் வந்துச்சு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை யூதர்கள் வாழ்ந்த அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறார்கள். அந்த சூசான் நகரே கலங்கிற்று என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 15வது வசனம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. யூதர்கள் வாழ்ந்த அந்த தேசத்திலே யூதர்களுக்கு ஆபத்து வந்துவிட்ட உடனே அந்த யூதர்கள் யுத்தத்தை கையாளுவதற்கு முயற்சி செய்யவில்லை, ஆயுதங்களை கரங்களில் எடுக்க அவர்கள் முயற்சி செய்யவில்லை. மாறாக அவர்கள் எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்கிறார்கள். அப்போ ஒரு கதையை சாதிப்பதற்கு
டு அச்சீவ் அ பர்டிகுலர் திங் அவங்க செலக்ட் பண்ணுற கரெக்டான வழி என்னது? நோன்பு. நோன்புனா நோன்புடன் கூடிய ஜபம், ப்ரேயர் வித் ஃபாஸ்டிங் அல்லது ஃபாஸ்டிங் வித் ப்ரேயர். எல்லா யூதர்களும் நோன்பு இருக்கணையா. நினிவே நகரத்தில் போட்டால் பார்த்தீங்களா ஆர்டர், எல்லா மக்களும் ஆண் பெண் விலங்குகள் பறவைகள் எல்லாம் நோன்பு. அதை போல் இங்கே சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. அதாவது எஸ்தர் சொல்கிறாங்க எல்லா யூதர்களும் நோன்பு. அப்போ பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கு பிரச்சனை, யூத குலத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அடுத்த சாய்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டி தான், ஜபிப்பது தான், ஜபிப்பது தான். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எப்போதும் உங்களுடைய ஜப நேரம் கொஞ்சம் அதிகரிக்க பழகுங்க. நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க சந்தோஷம், வேதம் வாசிக்கிறீங்க சந்தோஷம், பட் உங்களுடைய தனி ஜப நேரம் அதிகரிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஜப நேரம், அந்த ஜப நேரம் வந்து ரெகுலராக இந்த டைம் அப்படி சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரமாக அந்த ஜப நேரத்தை அமைத்து கொள்ளணும். ஆனால் தூக்கம் வராத நேரமாக இருக்கணும். நிறைய பேர் ஜபத்தை தொடங்கும் போது தொடங்கி பரிசுத்தாவியில் தொடங்கி அசுத்தாவியில் நிறைவு செஞ்சுருவாங்க. அப்படி ஜபம் வேலைக்கு ஆகாது. பரிசுத்தாவியில் தொடங்கி பரிசுத்தாவிலே முடிக்கணும். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆபத்து அப்படின்னு உடனே ரைட் அடுத்தது தான், அதை செய் இதை செய்ய, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், வேறு எந்த ஆலோசனையும் அவங்களுக்கு வரல. நினிவேல எப்படி அழிய போகுதுன்னு உடனே டிக்ளேர் பண்ணுறான். அதே போல் பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கி வந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. பிரியமான வேறு வழியே கிடையாது. நீங்கள் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அது அப்படி ஆச்சு இது இப்படி ஆச்சு, அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜெபிங்க. ஆனால் நீங்கள் ஜெபிச்சா மட்டும் போதாது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னது? தீய வழிகளை விட்டு வரணும். தீய வழிகளை விட்டு வந்து ஜெபிக்கணும். தீய வழிகளை விடுறதுக்கு முன்னாடி என்னது? பிரதர் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நாடு நாசமாகவே போட்டோம் அப்படிதான் தோணுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், 58 வயசு ஆயிட்டு, இனி எங்கே இறந்து மண்டாட, இறக்க போகிற மாதிரி இருக்கேன் இல்லையா? ஏற்கனவே இறக்க போகிற மாதிரி தான் கண்டிஷன் இருக்குது. இதில் இதுக்கு பிறகு எப்போ இறந்து மண்டாடி, நிறைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது அப்படி இறந்து மண்டாடி அதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்சிடலாம். இவ்வளோ வாசிக்கிற லட்சணம். இறந்து மண்டாடி, அது இறந்து மண்டாடி ஒரே வார்த்தை சேர்த்து வாசிக்கணும். எல்லாம் தோங்காய் குரூப் தான், வேறு வழி இல்லை. இவங்களெல்லாம் கழுத்தை நெரிச்சு தமிழ் சொல்லி கொடுக்கணும். சரி பிரியமானவர்களே, நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல இந்த 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 எஸ்தர் உடனே டிக்ளேர் பண்ணுறாங்க டக்குன்னு, எப்பா வேறு வழி இல்லைப்பா, எல்லாம் உபவாசம் இருந்துரு. அங்கே ஆர்டர் போட்டாச்சு, கொரியரில் அனுப்புகிறான் ஆர்டரை, விரைவு அஞ்சலர். ஏங்க கொரியர், இப்போ நம்ம கொரியர் சொல்கிறோம் இல்லையா, எஸ்தர் காலத்திலே கொரியர் இருந்திருக்கு, ஸ்பீட் போஸ்ட், விரைவு அஞ்சலர். இப்போ சொல்லுவோம் விரைவு ஸ்பீட் போஸ்ட் திட்டத்தை நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் அப்படிமா ஒரு கட்சிக்காரன் வந்து கூமுட்டை. எஸ்தர் காலத்திலே இருந்திருக்கு, இங்கே வந்து கதை சொல்லிகிட்டு இருக்க நீ, எங்களுக்கு தெரியும் ஸ்பீடு போஸ்ட் எப்பத்துலேருந்து இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இங்கேருந்து தான் திருட்டு வேலை திருடி இருக்கான். ஆனால் என்ன ஒன்று, இதை காட்ட மாட்டேங்கிறான். இப்போ பைபிளில் இருந்தாம்மா இதை எடுத்தோம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? கௌரவம், கடவுளை காண்பிக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. பிரியமானவளே, இந்த எஸ்தர் தன்னுடைய யூத குலத்தோடு இறந்து மன்றாடுகிறாள், இறந்து மன்றாடுகிறாள். பிரியமானவளே, நம்ம இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள 3 பேரையும் தூக்கி எதில் போடுவாங்க? தீச்சூளை போடுவாங்க. தீச்சூளைக்கில் அவங்க என்ன பண்ணாங்க? தீச்சூளைக்கில் போட்டாங்கன்னு தெரியும். நெபுகத்நேச்சார் சொல்லுவார், ஏடா 3 பேரடா போட்டாங்க, உள்ள 4 பேர் இருக்கானுன்னு சொல்லுவார். அதுக்கு மேலே ஒன்றும் நமக்கு தெரியாது. தானியல் புத்தகத்தில் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் தானியல் இணைப்புன்னு ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா,
அதில் சூப்பராக போட்டிருக்கு, அதில் சூப்பராக போட்டிருக்கு. கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அது இணைப்பு இல்லாதவங்க பரவாயில்ல, அப்படியே வச்சுருங்க. தானியேல் இணைப்பு உள்ளவங்க எடுங்க. தானியேல் இணைப்பு என் புக்கில் வரமாட்டேங்குது. ரோபித்து எதுக்கு அடுத்து வருது? நான் பாரு குறைக்கும் போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். தானியேல் பாருங்க, முதல் வசனத்தை வாசிங்க. இது நம்ம இதுதான் சொல்லுவோம், ஆனால் தானியேல் புத்தகத்தில் இப்படி இல்லை. தானியேல் மெயினில், இது சப்ளிமெண்ட்டில் இருக்குது. சரியா? அது பாருங்கள், அந்த பாவிகள் தீயை எப்படி வளர்த்தானா? 49 முழத்துக்கு வளர்த்தானா. எத்தனை முழம்? 49 முழம். ஆமாம், 49 முழம்னா எத்தனை அடி? கிட்டத்தட்ட 75 அடி. 75 அடி. இப்போ நம்ம வீடு வந்து ஒரு ஃப்ளோர் வந்து 10 அடி. 75 அடினா 7.5 மாடி கட்டடம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து 2 மாடி கட்டடம். இதுவே 7.5 மாடி கட்டடம் இருந்தால் எவ்வளோ உயரமாக இருக்கும்? ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 7.5 மாடி உள்ள ஒரு உயரத்துக்கு தீயை வளர்த்து அதுக்குள்ளே தான் நம்ம ஆளை போட்டிருக்கான். யாரை? சாத்ராக், மேசாக்கு, ஆபேத்து, நெகோவை. பிரியமானவர்களே, என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒரு வசனம் பார்த்தனே, 24வது வசனம் வாசிங்க. அப்படி பாருங்க பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நெபுகத்நேசர் சொல்றாரு, டே 3 பேரை தானடா உள்ளே போட்டோம், 4 பேர் இருக்கிறாங்களே. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் 49 முழத்துக்கு 75 அடிக்கு தீய கொளுத்துறான். நம்ம ஆள் உள்ளே போய் ஏசி மாட்டுறாரு. நம்ம ஆள் உள்ளே போய் ஏசி மாட்டுறாரு. போடு, அவனுக்கு போடு ஏசி, நல்லா ஹை ஸ்பீடில் வை, டெம்பரேச்சர் 18ல் வை, சில்லுன்னு இருக்குது. யாருக்கு? ஏங்க அங்கே ஜில்லுன்னு இருந்தால் தானங்க அவங்க உலாவி கொண்டு இருக்க முடியும் இல்லையா? சூடாக இருந்ததுன்னா சுருண்டில் கடந்திருப்பான் நம்ம ஆள். அவங்க உலாவி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? ஓனிடா, ஓனர்ஸ் ப்ரைடு, எனிமீஸ் தெரில, என்வி. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். இதுக்கு இது ஒரு உதாரணம். 75 அடி உயரத்துக்கு தீ எரிஞ்சா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. கிட்ட போனாலே, அது ஏற்கனவே கிட்ட போனவனே அங்கே என்ன பண்ணிட்டது? க்ளோஸ் பண்ணிட்டு. ஆனால் உள்ள கடந்த நம்ம ஆள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினான்ற ஒரு காரணத்துக்காக அந்த 75 அடி உயரத்துக்கு தீ எரிஞ்சாலும் உள்ள குளிர்காற்று. நம்மளுக்கு ஏன் இது வந்து பிரசங்கமாகவே இருக்குன்னா, நம்மளை இன்னும் யாரும் அந்த மாதிரி ஒரு தீச்சூளைக்குள்ளே தூக்கி போடலை. அதனால தான் நமக்கு அப்படியா போட்டாரா, நீர் மணியே பார்க்க மாட்டீரா, வாண்ட பேசிட்டே இருக்கிற. பிரியமானவர்களே, தேசத்துக்காக ஜபிக்கும் போது நீங்கள் வரல, அதனால் இந்த ஜபம் லேட் ஆகும். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடினால் அசாத்தியமான காரியங்களை சாதிக்கலாம். இந்த தேசம் இன்றைக்கு கொடூரமான நிலைக்கு போயிட்டுருக்குன்னா தேசத்துக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கணும். சரியா? ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெபம் நடக்குது. எத்தனை பேர் வாரீங்க? ஏங்க, உங்களால் இந்த ஜெபங்கள் எல்லாம் பங்கெடுக்க முடியலன்னு வைங்களேன், நீங்கள் தயவுசெய்து பைபிளை தூக்கிட்டுலாம் வெளியே வராதீங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாவது காட்டாமல் இருங்க.
ஏன் ஜெபங்கள் வீடுகளில் புதன்கிழமை தோறும் நடத்துகிறோமா? எதுக்கு? அவங்களுக்கு நேரம் போலையா, இல்லை போகிற நமக்கு நேரம் போலையா? ஏன் ஜெபிக்கிறதுக்காக போகிறோம் பிரியமானவர்களே. அது நம்முடைய பாரம். அது அன்னைக்கு தான் நம்ம திருச்சபைக்காக, தேசத்துக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக பாரப்படுற நாள். அந்த ஒரு மணி நேரம் 7க்கு தொடங்கி 8க்கு முடியுது. இல்லை பிரதர் 7 to 8 வைக்கிறதுனால எங்களால் வர முடியல பிரதர், அந்த டைம் கொஞ்சம் மாற்ற முடியுமா? யாராவது ஒரு ஆள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் யாராவது வேறு எங்கேயாவது இடம் கொடுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து அங்கே சர்வீஸ் நடத்துகிறேன், இங்கே தான் நீங்கள் எல்லோரும் வரணும்னு இல்லை, நீங்கள் எங்கேயாவது இடம் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வராங்க. இந்த இடத்துல எந்த ஜபம் வைக்காங்க, நீங்கள் எங்கேயாவது வைங்க, நான் அங்கே கலந்துக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த புதன்கிழமை ஜபத்துக்கு ஏங்க வர முடியல உங்களால்? எங்கெல்லாமோ போகிறீங்க. கோல்டன் பீச் நான் போகிறோம், எம்ஜிஎம் நான் போகிறோம், குயின்ஸ்லாண்ட் நான் போகிறோம், கிஷ்கிந்தாக்கு போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுக்கெல்லாம் போகிறோம். இவன் ஒரே ஏரியாவில் தானே நடக்குது. சுற்றி போனால் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு மணலி, இந்த எண்டு ஆசிசி நகர். இதில் நடக்கிற ஜபத்துக்கு புதன்கிழமை 7 to 8 வர முடியாதா? 7 to 8 ஜபத்துக்கு வர முடியாது. பைபிள் வாசிச்சிட்டேன்னு போட முடியாது. தேசத்துக்காக ஜபம் ராத்திரி 10 மணிக்கு வச்சா வர முடியாது. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் முக்கியம்தான். அன்றைக்கி நான் திருப்போரூர் வரைக்கும் போயிருந்தேன் ஒரு காரியமாக. திருப்போரூர் போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போது 6 மணி, 6:05 6:10 6:10க்குள்ளே வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நான் வெளியே ஓடுறேன். 9:50 வரைக்கும் எனக்கு மீட்டிங்கு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஓடி வரேன். வந்து ராத்திரி 10:30 மணிக்கு 10:20க்கு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து அந்த ஜபத்தை முடிக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு செய்தி கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு செய்தி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒளிபரப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து தான் படுக்கிறோம். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடுறேன். ஒன்று சொல்லட்டா, இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் விட பிஸியான ஆள் நான். உங்கள் அவ்வளோ வேறையும் விட எனக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு இறை வழிபாடு என்னால் கட்டாகுதா? நான் தவிர்க்கிறேனா? ஏன் இன்றைக்கி நான் நினச்சா ஓசூருக்கு போயிருந்துக்கலாமே குடும்ப ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதற்கு. அப்போ நான் குடும்பத்தை முக்கியமாக பார்க்குறேன்னா, கடவுளுடைய காரியத்தை முக்கியமாக பார்க்குறேன்னா? தயவு செய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குடும்ப காரியம்தான் முக்கியம், உங்கள் சொந்த காரியம்தான் முக்கியம், உங்கள் அலுவல், உங்கள் பிஸ்னஸ் இதுதான் முக்கியம், உங்கள் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடமே வேறு. ஆண்டவர் முக்கியம், ஆண்டவரோட வேலை முக்கியம், ஆண்டவருக்காக செயல்படுகிற செயல்பாடுகள் முக்கியம்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது. முடிவு உங்கள் கையில். கடைசியாக 2 குறிப்பேடு 7:14 ஆண்டவர் சொல்கிற கடைசி வார்த்தை, என்னை நாடினால். என்னை நாடினால். பிரியமானவர்களே, என்னை நாடினால் என்பது ஜபத்திற்கும் பொருந்தும். அவரை நாடுவது என்பது ஜபத்திற்கும் பொருந்தும். ஆனால் நம்முடைய மென்டாலிட்டி எப்படி மாறணும்னா, எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான். நீங்கள் ஜெபிக்கலாட்டியும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும், இது ஆண்டவரால் மட்டும்தான் சாத்தியம், இது ஆண்டவரால் மட்டும்தான் சாத்தியம். அதுக்கு நான் உங்களுக்கு எடுத்துருக்கிற வசனம் வாசிக்க வேண்டாம். தானியேல் புத்தகத்தில் தானியேலை பற்றி நான் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறோம். தானியேலை போல் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள் அவன் இவன் எல்லாரையும் என்ன செய்ய சொல்லிட்டான்? கொல்ல சொல்லிடுவான். ஒருத்தனாலையும் என் கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியல. எல்லாம் இவன்லாம் எதுக்கு மந்திரவாதி, இவன்லாம் எதுக்கு ஆலோசகன்னு உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. இதில் யாரும் வராங்க? தானியேலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவையும் க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. ஏன்னா அரசன் கண்ட கனவுக்கு இவர்களால் விளக்கம் சொல்ல முடியவில்லை. உடனே தானியேல் கேட்குறாரு, ஏயா அரசர் இவ்வளவு டென்ஷனாக இருக்கார் அப்படின்னு. உடனே அவருடைய பிஏ சொல்கிறார், எப்பா அவருடைய கனவுக்கு யாருமே விளக்கம் சொல்ல, அவர் கோவம் வந்துட்டுப்பா அப்படின்னு. உடனே நேராக தானியேல் அரசர்கிட்ட போகிறார். போய் சொல்கிறாரு,
உங்களுடைய கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. டைம் கேட்குறாரு தானியேல். யார்கிட்ட போய்? அரசர்கிட்ட போய் கொஞ்சம் டைம் கொடு, நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உடனே வந்து அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் கூப்பிடுவார். நீங்கள் தானியேல் படிங்க, உங்களுக்கு வரும். இப்போ டைம் ஆயிடுச்சு. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் கூப்பிட்டு சொல்லுவார், எப்பா அரசன்கிட்ட நான் பேசிட்டு வந்துட்டேன். நாம் இப்போ போராடி ஜெபிச்சு அவன் கண்ட கனவுக்கான விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னு நாம் ஜெபிப்போம். அப்போ தானியேல் ராஜாட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோட்ட கன்சல்ட் பண்ணாரா? கன்சல்ட் பண்ணலை. ஏன்னா தானியேலுக்கு ஆணித்தரமாக தெரியும், ஆண்டவரை பிடிச்சோம்னா எல்லா கதையும் சாதிக்கலாம். ஆண்டவரை பிடிச்சா எல்லா கதையும் சாதிக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவரை படிப்பட்டவர். அல்லேலூயா. அந்த ஐடியாவில் அங்கே போய் சொல்லிவிட்டு டைம் கேட்டாச்சு. டைம் கேட்டோடனே அரசன் வந்து கொல்லுகிற அந்த ஆணையை என்ன பண்ணிட்டான்? ஹோல்ட் ஆன் பண்ணிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். இவர் சொல்லிட்டு வந்துட்டார், கொஞ்சம் டைம் கொடும். வந்த உடனே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இவங்க ஜெபிப்பாங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ராஜாட்ட போய் விளக்கம் சொல்லுவார், எல்லாரையும் காப்பாற்றிடுவார். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அவரை நாடுவது என்னை நாடினால் நாட்டுக்கு நான் நலன் அளிப்பேன். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. தேர்தலை சந்திக்க போகிற நாம் தயவுசெய்து வாக்களிப்போம். நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, எது நல்லதோ யோசித்து பார்த்து நீங்கள் வாக்களியுங்கள். அது உங்களுடைய கடமை. ஏனென்றால் நாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழாக இருக்கிறோம், நாம் வாக்களிக்க வேண்டும். ஆனால் வாக்களிக்கிறதுனால நம்ம நாடு நல்ல நிலைக்கு வந்துடும் யார் என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா 4 காரியம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எழுமின்னு இருப்போம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு.
தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனே சேர்ந்து பாடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த இந்த அற்புதமான ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நாட்டின் நலன் எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்காக நன்றி. யாரையோ நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிராமல், குற்றம் சாட்டி கொண்டிராமல், பழிகளை மற்றவர்கள் மீது போட்டுக் கொண்டிராமல், எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும், எங்களுடைய தீய வழிகளிலிருந்து நாங்கள் வெளிவரவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கவும், எல்லாவற்றுக்கும் உம்மையே நாடுகிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட்டால் எங்களுடைய நாடு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இந்த நிமிடத்திலிருந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்கள் தேசத்தை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. உடைய வசனம் எங்களோடு பேசியிருக்கிறது ஐயா. நினிவே நகரத்து மக்கள் யோனாவின் அறிவிப்பை உம்முடைய செய்தியாக நம்பியது போல இந்த நாளிலே நாங்களும் கேட்ட இந்த வார்த்தைகளை உம்முடைய செய்தியாக ஏற்றுக்கொண்டு நினிவே நகர மக்கள் எவ்வாறு தங்கள் தீய வழிகளை விட்டு அகன்று உம்முடைய திருமுகத்தை நாடி உம்மிடத்திலே மன்றாடி தங்களை தாழ்த்தி கொண்டு உம்மிடத்தில் வந்த பொழுது நினிவே நகரம் அழிவில் இருந்து தப்புவிக்கப்பட்டதோ, அதே போல நாங்களும் செயல்பட்டு எங்கள் தேசத்தை காப்பாற்ற நீர் உதவி செய்துள்ளோம். எங்கள் தேசத்திற்கு வழிகாட்டுகிற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய தேசத்தை ஆசீர்வாதமான நிலைக்கு உயர்த்துகிற பொறுப்பு எங்களிடத்தில் உள்ளது. எங்கள் தேசத்திற்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிற கடமை எங்கள் மீது உள்ளது என்பதை புரிய வைத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற சாட்சிகளாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்திருக்கிறோம். இந்த அருமையான நாளிலே இந்த வழிபாட்டிலே நேரிலே வந்து கலந்து கொண்டவர்களுக்காகவும் இணையதள வாயிலாக இணைந்திருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வதியும் எங்கள் யாவர் மூலமாக எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் யாவர் மூலமாக எங்களுடைய இந்திய தேசம் எல்லா செழிப்பையும் அனுபவிப்பதாக. எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதான அக்கிரமங்கள், அநியாயங்கள், வன்முறை, கலாச்சாரங்கள், மதவெறி, இனவெறி, மொழிவெறி என அனைத்தையும் நீர் அகற்றுவீராக. ஆண்டவரே, வருகிற வெள்ளிக்கிழமை தினத்திலே எங்கள் தேசத்திலே நடக்கிறதான, எங்கள் மாநிலத்திலே நடக்கிறதான இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற நீர் உதவி செய்துள்ளோம். வன்முறை கலாச்சாரங்கள் இந்த நாளிலே நிகழாதபடி நீர் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரே, உண்மையான முறையில், நீதியுள்ள முறையில் இந்த தேர்தல் நடத்தப்பட நீர் உதவி செய்துள்ளோம். அதிகாரிகளையும் அதற்காக உழைக்கிற காவல்துறையினரையும் மற்றும் அரசியல் கட்சியினரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல் மனசாட்சியோடு ஒவ்வொருவரையும் நடத்துவீராக.
நாங்கள் யாவரும் எங்களுடைய ஜனநாயக கடமையை அந்த நாளிலே செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. தேர்வுகளுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற, தேர்வுகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா நலன்களாலும் நன்மைகளாலும் நீர் நிரப்புவீராக. உடைய திருநாமம் ஒன்று மட்டும் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த முகாமுக்கான பதிவு கட்டணத்தை செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் வருகிற நாட்களிலே உடைய பெயர்களை சொல்லி, நீங்கள் ஏற்கனவே ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேம்புக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் வருகிற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பித்தா தான் உங்களுக்கு அந்த முகாமுக்கு போகிற டைமில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்காது. இயன்ற வரை அதை கொடுத்து கொண்டே இருங்க. நீங்கள் பல தவணைகளாகவும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருங்க, கொடுத்துருங்க. அது நம்மளுக்கு அங்கே தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகிய தயவுசெய்து அனைவரும் இந்த நாட்களிலிருந்து நீங்கள் பதிவு கட்டணத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உணவு இருந்த நாம் அனைவரும்